பண்ணுறாங்கல்ல, அந்த ரியாக்ட் வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுல்ல. நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஜாலரா போட்டே இருப்பாங்க. அவங்க தேவை முடிஞ்சிட்டா நீ என் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சும்மா தான் உன்ட்ட பழகினேன், சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உன்னோட எங்களுக்கு எக்ஸாம் முக்கியமா, அரியர் தானே, அடுத்து கிளியர் பண்ணிக்கலாம், அவ்வளோதானே, பார்த்துக்கலாம். இப்போ ஓடுன நான் 2 ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்து நிற்கிற 100 ஃப்ரெண்ட்ஸுமே போய் நான் இது பண்ண முடியுமா? இவங்க சொல்கிறாங்க உண்மையான நண்பர்கள் இருக்காங்கன்னு. ஆனால் அது எப்படி தெரியுமா, தயிர் சோதரில் வந்து நம்ம வந்து கடுகு போட்ட மாதிரி அப்படியே பறக்க என்னதுன்னா தேடணும். பாடாம அவ்வளோ படிப்போமே, அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு வருவான். அடுத்த நாள் நான் டெஸ்ட்ல ஓகே பேப்பர் தான் பார்ப்பேன்னு பின்னாடி பார்த்தா பேப்பரா எழுதுவானே தவிர எதுவுமே பண்ண மாட்டான். இவ வந்து டீச்சர்ட்ட போட்டு கொடுக்குறவ என் கூட 7 வருஷம் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா சார். உன்னை விட பெட்டர் அவ தான் இருந்தான்னு சொல்லிட்டு போனா சார். அவ இதுல எப்படி அவ துரோகம் இல்லைன்னு சொல்ல? ஃப்ரெண்ட்ஷிப்ல துரோகம் இருக்கு சார், சுயநலம் இருக்கு, பொறாமை இருக்கு, எல்லாம் இருக்கு. அது வந்து நீங்க எடுத்துக்கிறது சரிங்களா? நீங்க அப்போ நீங்க உண்மையா இல்ல, உங்களுக்கு கேரக்டரா ஃபர்ஸ்ட் அவங்க எங்க கிட்ட காமிச்சு அவங்க பேசி இருக்கணும். அவங்க நடிக்கிறாங்க, நடிச்சு பேசும்போது நாம நம்பிரதான் செய்வோம். லாஸ்ட் அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, உனக்கு பிரச்சனை வந்த உடனே தான் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபுல்லா என்னடா இப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. வாதம் விவாதம் நிகழ்ச்சிக்கு ஒரு புதிய எபிசோடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு எபிசோடில் வந்து நட்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, நட்பு ஒரு பூ மாதிரி அது கனியாக வேண்டும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேச இருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து உண்மையான நட்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு டீம் ஏ சொல்கிறாங்க. இல்லை, உண்மையான நட்பு இருக்குது, நாங்கள் அதுக்கு சாட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டீம் பி சொல்ல போகிறாங்க. இதுக்கு நடுவில் நமக்கு சிறப்பு விருந்தினராக சாமுவேல் மாரிஸ் வராரு. லெட்ஸ் வெல்கம் சாமுவேல் மாரிஸ் வித் a round of applause. இப்போ வந்து நட்புனா என்ன, அதில் உண்மையான நட்புனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஃபினிஷன் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து நட்பு, உண்மையான நட்பே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ எந்த மாதிரி நட்பு இல்லை அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண போகிறீங்க. இதுதான் உண்மையான நட்பு, அது எதிர்பார்க்குறோம், ஆனால் அது இல்லை அப்படிங்க சொல்ல போகிறீங்க இல்லையா? ஸோ நட்புக்கு ஒரு டெஃபினிஷன் நீங்கள் உங்கள் குரூப்லேருந்து கொடுங்க பார்க்கலாம். நட்புங்கிறது என்னோட வாழ்க்கை அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் அனுபவப்பட்டது என்னன்னா, முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறது, முன்னேற விடாமல் தடுக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்னா நட்பு தான். ஓகே, இது நெகட்டிவ் சொல்கிறீங்க. உண்மையான நட்பை அப்போ என்ன நினைக்கிறீங்க? உண்மையான நட்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் உண்மையான நட்பை பார்த்தது இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, இல்லை நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸை என்கவுண்டர் பண்ணது இல்லையா? நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கை அனுபவத்தில் இது வரைக்கும் அப்படி பார்த்தது இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லதுலேயோ கெட்டதுலேயோ எல்லாத்துலேயுமே கூட இருந்து நமக்கு வந்து நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்து நடத்துறது தான் வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, அது என்னென்ன ஏஜ் குரூப்பில் இருக்கணும்? உங்கள் ஏஜில் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அவங்க ஏஜ்லேயும் இருப்பாங்க, அவங்க ஜூனியர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சீனியர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஓகே, நல்ல விஷயம். ஏன்னா எனக்கு எல்லா வயசுலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே ஒரு எனிமி தான் இருக்கார். அவர் தான் ஃபேஸ்புக்கில் என்னை பிளாக் பண்ணிட்டாரு. நான் அவர் திரும்ப போனேன், ஆனால் வேணாம், நாங்கள் இருந்த ஈவெண்ட் வந்து முக்கியமான ஒரு ஈவெண்ட், அந்த திரும்ப எதுவும் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தடுத்துட்டாங்க. என்னவோ தெரியல, எனக்கு வந்து நான் காலேஜில் படிக்கும்போது ஒரு முஸ்லீம் காலேஜில் படித்தேன். அதில் வந்து நல்லொழுக்க கிளாஸ் வச்சுருக்கும் போது சார் கேட்டார் என்கிட்ட, உன் லைஃப்பில் உள்ள ஆம்பிஷன் என்ன, ஒன்றை பற்றி என்ன சொல்கிறேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு எனிமீஸே இருக்கக்கூடாது, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், கூடிய மட்டும் நான் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதில் நிறைய வாங்கி கேட்டிருக்கிறேன், சரியா, அடி வாங்கியிருக்கேன், நிறைய வாங்கியிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் ஓப்பனாக இனி எனக்கு ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொன்ன ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஆனால் நான் அவர்கிட்ட ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கேட்குறோம், ஒரு குரூப்பே இருக்காங்க இங்கே, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்கிறதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரோல் நம்ம லீட் பண்ணுவோம். அவங்களுக்காண்டி நம்ம வந்து எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்காக ஒரு விஷயம் செய்வோம். அந்த செய்யும்போது அந்த நேரத்தில் அவங்க முன்னேறதுக்கு உண்மையாக நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்போம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து அந்த இடத்துல செஞ்சுருப்போம். ஆனால் ஒரு இடத்துல நம்ம எந்த இடத்துல முக்கியமாக நம்ம வந்து தேவைப்படுறோமோ அந்த இடத்துல நம்மளை அசால்ட்டாக அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு அது அந்த ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகுன்றது அவங்களுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட பர்சனல் நீட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஜாலரா போட்டே இருப்பாங்க.
அவங்க தேவை முடிஞ்சிட்டா நீ என் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சும்மா தான் உன்ட்ட பழகினேன், சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அவங்க சொன்னாங்க நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நல்ல ஃப்ரெண்டு உண்மையான ஃப்ரெண்டை பார்த்தது இல்லைன்றாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்காங்களா? நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ஆனால் அதை விட அதிகமாக ஃபேஸ் பண்ணது இந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நான் புதுசாக காலேஜ்குள்ளே போகிறேன். எனக்கு உண்மையை சொல்லப்போனால் மொபைல் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் நான் 12th முடிச்சுட்டு நான் போகிறேன். ஸோ அப்போ தான் புதுசாக மொபைல் வாங்கி தராங்க. ஸோ நானும் அசால்ட்டாக பாஸ்வேர்ட் போடாமல் நான் என்ன பண்ணிட்டேன், எங்களுக்கு எப்போவும் சாப்பிள் சர்வீஸ் நடக்கும், மொபைலை வந்து சார்ஜ் போட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஸோ அப்போது வந்து என் கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்னோட மொபைல் எடுத்து நான் யார்கிட்ட பேசுகிறேன், என்ன இது பண்ணுறேன்னு என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. அது எங்கள் வீட்டுக்கே ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் நம்பலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன்னோட பொண்ணு எப்படி அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள டேரெக்டாக திட்டாங்க. இது வந்து எனக்கு ரூமுக்குள்ளே நான் என்ட்ரு ஆகுறேன், எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க இப்படி உன் ஃபோன்லேருந்து ஃபோன் வந்துச்சு, இப்படி ஒரு சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. ஆனால் நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரே இல்லை. அவங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நம்ம நம்பி தான் வந்து அவங்கக்கிட்ட அவங்க சரி இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு போகிறோம். அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட திரும்ப அதே லெவல் ஹோப் வந்து வரும்னு சொன்னால் கண்டிப்பாக வராது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி சொல்றீங்க உண்மையான நட்பு இருக்குன்னு சொல்லி? அவங்க சொல்கிறத பார்க்கும்போது இல்லவே இல்லைன்றாங்க, அவங்க சுத்தமாக இல்லை, ஒருத்தர் கூட இல்லைன்றாங்க, ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்கிறாங்க மாதிரி. அதாவது நம்ம கஷ்ட நேரத்தில் நம்ம துன்பம் வந்தாலும் கூட இருக்கிறது, முன்னுக்கு வர்றது நம்ம நண்பன் தான், நம்மளை தூக்கி விடுறது நம்ம நண்பன் தான், ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறது நம்ம நண்பன் தான். அதான் உண்மையான நட்பு. சரி, உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் உண்மையான நண்பரில் இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் யாருக்காச்சும் உண்மையான நண்பராக இருந்திருக்கீங்களா? இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே வந்து உண்மையான நண்பரை எதிர்பார்த்து அவங்க கிட்ட பேசி பழகி கடைசி ஒரு துரோகத்தை சந்தித்தவங்கள மட்டும்தான் இருப்பாங்க இந்த. ஸோ நீங்கள் வந்து வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க, இன்னும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே இல்லையா? இப்போ ரீசெண்டாக நடந்தது, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, அவளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவள் கூட போய் நின்று அவளுக்காக நான் சண்டை போட்டேன். ஆனால் கடைசியில் அவள் என்னை கலட்டி விட்டுட்டு அவ கூட தோல் போயில கை போட்டு அலைகிறான். அது வந்துட்டு எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த மாதிரி அப்படி ஆகிட்டாங்க. அதனால உண்மையான ஃப்ரெண்ட்ஸே இல்லை. யாரை நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க? முதல்ல ஃப்ரெண்டுனா வந்து நாங்கள் ஒன்றும் அவங்கக்கிட்ட இருக்கிற மணியோ இல்லை அவங்களோட அழகை பார்த்தோ நாங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலை. ஜஸ்ட் எங்களோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுத்தாலே போதும், தேவையில்லாத இடங்கள்ல காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். நீங்கள் ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்டயோ ஒரு சமூக சேவைட்டையோ போனால் கூட அவங்க ஃபீலிங்ஸ் கேட்பாங்களே, தெரபிக்கு போலான்றாரு அங்கிள். கரெக்ட் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கழட்டி விட்டுட்டு போகிறாங்களா, அவங்களுக்காக நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம்ல, ஆனால் அவங்க நமக்குன்னு நிற்க மாட்டாங்கல்ல. ஸோ யூ வாண்ட் சம்மன் டு ஸ்டே வித் யூ, அதுதான் ஃப்ரெண்டுன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க கூட இருக்கணும் ஒருத்தர். அப்படிலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறது எப்படின்னா உடன்பிறவா சகோதரன் தான். அதாவது நம்ம கூட பிறக்காத வேறு மதத்தில் பிறந்தவங்களும் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் வந்து ஆன்ட்டி அங்கிள்னு அந்த மாதிரி வேறு இதை சொல்லி கூட மாட்டோம். அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவோம் வழிய ஒரு ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் பாண்டிங். எப்படி சொல்லணும்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு என் கான்டாக்டில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1500க்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப். சொல்லப்போனால் நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்காங்க. நம்ம நிறைய இடத்துலேருந்து நம்ம என்ன வாங்கணுமோ என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலுமே மச்சான் இதில் பாடுறா அப்படின்னா எத்தனை டைமுக்கு எந்த டைமோ எதுனாலும் யோசிக்க மாட்டான். டைமோ அவனுடைய பெட்ரோல் போட்டு போகிறதோ எந்த ஒரு இதையும் அவன் எனக்கு திருப்பி காசு தருவான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இருக்கு. அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், அதனால போய் பார்க்கணும். கல்யாணம் முடிச்சுட்டா உங்களுக்கு? முடிஞ்சிச்சு சார். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் முடிஞ்சிருக்குதா? இப்போ தான் கல்யாணத்துக்கு முன்னால அதே ஃப்ரெண்ட்ஷிப்? அதே ஃப்ரெண்ட்ஷிப் டில் இப்போ வரைக்கும் மெயின்டைன். லாஸ்ட் 2 days முன்னாடி வரைக்கும் ஒய்ஃபுக்கும் டைம் கொடுக்குறீங்க? ஒய்ஃபோட சேர்த்து கூட்டு போயிடுறது தான். அவங்க ஒய்ஃப் எல்லாருமே கேதர் ஆகி லெவல். ஓகே, நான் வந்து ஒரு யூத் கேம்புக்கு போயிருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. நாங்கள் மீட்டிங் நடத்திட்டு வெளியே அவுட்டிங் போகிறோம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு. பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது ஒரு பொண்ணு கேட்டால், அங்கிள் நீங்கள் உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ காலமாக தெரியும்னு கேட்டால். 40 years அப்படின்னு சொன்னேன். 40 years? 2 நாளே ஓட மாட்டேங்குது அப்படின்றாவா. சரியா, நிஜமா லிட்டரலாக இன்னைக்கு கண்ணு மேலே நிற்குது, 2 நாள் கூட ஓட மாட்டேங்குது அப்படின்ட்டு. நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு ரீசனாக இருக்குமா? ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குதா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு? நீங்கள் வந்து இப்போது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ லாங்காக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கீங்க? இப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க முடியும்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க பதில். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதாவது என்னோடய ஃப்ரெண்டு எப்படின்னா, நான் 6th இருந்தே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படிக்கும். இடையில வந்து மற்றவங்களால தான் பிரச்சனை வந்துச்சோ, எங்களால் எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை வந்ததே இல்லை. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும்.
அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்கா. யூகேஜிலேருந்தும் இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இது பண்ணுறோம். ஆனால் காலேஜ் தான் டிஃப்ரெண்ட் காலேஜ். எங்கே பார்த்தாலும் மீட் பண்ணாலுமே எங்கள் கூட இருந்து என் கூட இருந்து எந்த கஷ்டனாலும் அவட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அதேமாரி அவள் அது என்கிட்ட ஷேர் பண்ணுவாள். ஒரு ஃபீலிங் வந்து அது வேறு மாதிரி இருக்கும். சரி வீட்டு பார்த்துக்கலாம், அடுத்தது பார்த்துக்கலாம், எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறதும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இப்போ வந்து அவங்க வந்து எல்கேஜிலேருந்தே இருக்காங்க ஃப்ரெண்டு. நான் சொன்னேன் 2 நாள் சொன்னாங்க ஒரு பொண்ணு. இவங்க வந்து எல்கேஜிலேருந்தே சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்படி ட்ரை பண்ணலாம், அல்லது நீங்கள் டிஃபிகல்ட் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நட்புனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, நட்பில் உண்மை இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தப்பே பண்ணாலும் உண்மையாக சொல்கிறவங்களா இருக்கணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது கிடையாது. பொய் தான் சொல்கிறாங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். டாப்பிக்கே உண்மை நட்பு இருக்கிறது. நான் சொல்கிறேன் நட்பிலே உண்மை இல்லைன்னு சொல்கிறேன். நட்பிலே உண்மை இல்லை. வார்த்தை விளையாட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அவங்க அப்படி சொல்லாங்களே, நட்பிலே உண்மை இல்லைன்னு. இல்லை, இப்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் கோயம்புத்தூரில். அப்போது ஃப்ரெண்ட்ஸு ஒரு 3 பேர் வெளியே போயிருந்தோம். வெளியே போனப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் நடுவில் உட்காந்துருக்க எனக்கு வந்து கால் டேமேஜ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சர்ஜரி பண்ணுன்ற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. கூட 2 பேர் வந்தவங்கள காணோம். விழுந்த 2 பேர்த்த காணோம். ஏன்னா ஒரு ஆள் ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டாங்க ஜிஹெச்சுக்கு. எனக்கு சர்ஜரி பண்ணால் திரும்ப மதுரை கொண்டு வரணும். நேட்டிவ் வந்து மதுரைனால மதுரை கொண்டு வரணும் என்னைய. அப்படின்றப்போ வீட்டில் இருந்து எல்லோரும் வரணும்னா அங்கே எனக்கு யாருமே கிடையாதுல்ல, ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கூட நிற்கணும். 2 பேர் ஓடிட்டாங்க. ஹாஸ்டலில் இருக்க எல்லா பசங்களுமே அடுத்த நாள் சிம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் ஹாஸ்டலில் இருக்க எல்லா பசங்களுமே வந்துட்டாங்க. குறைஞ்சது ஒரு 100 பேர்த்துக்கிட்ட இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில். அப்போ என் தேவைக்கு என்னவோ, இப்போது அந்த இடத்துல காலுக்கு தலகாணி வைக்கணும், என்னை தூக்கிட்டு போகணும், ஸ்கேன் எடுக்கணும்னா காசு கொடுக்கணும், இது எல்லாமே அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் பார்த்தாங்க. இப்போ ஓடுன நான் 2 ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்து நிற்கிற 100 ஃப்ரெண்ட்ஸுமே போய் நான் இது பண்ண முடியுமா? வேற லெவலுங்க இது. முடிவெடுக்க அருமையான முடியுமா? புரிதல் இல்லையா? ஒரு மைனாரிட்டி குரூப் இருக்குது உண்மை நட்பு இல்லாதவங்க. நான் அதை பார்க்கல, நான் வந்து மெஜாரிட்டியை பார்க்குறேன். அடுத்த நாள் அந்த செம்மு எக்ஸாம் போல, செம்மு ஸ்டார்ட் ஆக போது எக்ஸாம் போல, எல்லாரும் இங்கே இருக்காங்க. எங்கள் பேரண்ட்ஸ் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் என்னை காரில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் தான் அங்கே போயிருக்காங்க. காலேஜ் எல்லாத்தையுமே எழுதி நிற்க வச்சிட்டாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வர சொன்னால் தான் எக்ஸாம் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு. நான் ஏன் போகல அப்படிங்க. ஏன்டா நீங்கள் போயிருக்கலாம்ல, யாராவது ஒரு ஆள் கூட இருந்துட்டு போய் நீங்கள் போயிருக்கலாம்ல, ஏன் இருந்தீங்க அப்படின்னு. உன்னோட எங்களுக்கு எக்ஸாம் முக்கியமா, அரியர் தானே, அடுத்து கிளியர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இப்போ நான் அந்த ஓடுன 2 பேர்த்த நினச்சி அப்போ இவங்களும் போய் தானே நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேன்னா அப்போ இவங்களும் எனக்கு பொய்யா தானே தெரிவாங்க. ஓனவங்க 2 பேர் தான் பொய், மற்ற எல்லாருமே உண்மை தான். அதாவது நம்ம முடிவு எடுக்கிறது தான் இருக்குது, எது பொய் எது உண்மை. 100 பேர் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்மளுடைய பர்சனலாக சொல்ல முடியாது. நம்ம 2 பேர் தான் தேர்ந்தெடுப்போம். எனக்கும் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 1ஆப்லேருந்து நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். 12th வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். அப்புறம் வேறு காலேஜுக்கு போக வேண்டியதாக ஆச்சு. அப்போ கூட சொன்னோன்னா மாப்பிள்ள அப்பப்போ நம்ம மீட் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம்ட்டு. இப்போ நான் ஃபோன் அடிக்கேன், ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டானு, என்னன்னு கூட கேட்க மாட்டானு. அதோடு முடிஞ்சிடுச்சு. என் கூட தான் எல்லாம் நாங்கள் ஒன்றா தான் சாப்பிடுவோம், எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இப்போ என் கூட இருக்கவே மாட்டேங்காங்க. அதனால 100 இருந்து என்னங்க யூஸ், ஒருத்தன் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லாரு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அப்படிலாம் இல்லை. இப்போ என் கூட படித்த நிறைய பசங்க உண்டு காலேஜில். இப்போ எல்லாருமே ஃபாரினில் இருக்கிறாங்க. எல்லாருமே நிறைய முஸ்லீம் பசங்க ஃப்ரெண்டு, எல்லாருமே ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க, சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. எப்போ ஊருக்கு வந்தாலும் குறைஞ்சது 1 நாள் இல்லை 2 நாள் என் கூட கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் சரி என் கூட இல்லாமல் போக மாட்டேன். ஃப்ரெண்டை பார்க்கணும், ஃப்ரெண்டை கூட ஹோட்டல் போகணும், இல்லை கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு. வெளியே இருந்தாலும் டெய்லி எனக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க, டெய்லி ஃபோன் பண்ணிடுவாங்க. நீங்கள் எப்போ வீக் ஆஃப் பண்ணி, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கிற அப்படி சொல்லி நான் கால் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே வெளியே இருந்தால் கூட நம்மகிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் கூட ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கிறோம். இவன் நாங்கள் 2 ஃப்ரெண்டு. இவனுக்கு ஒரு ப்ராப்ளம், அவனுக்கு யார்கிட்ட எது சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. அப்போ எனக்கு கால் பண்ணான், எனக்கு மாதிரி ஒரு ப்ராப்ளம், எனக்கு மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, சரி அப்படி கிளம்பி வா அப்படின்னு சொல்லி நேற்று ஃபுல்லாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினோம். நேற்று தான் இவன் நிம்மதியாக தூங்கியிருக்கிறான். காலையில் சொன்னேன், நேற்று தான் தூங்கவே செஞ்சேன், எத்தனையோ நாள் தூங்கவே இல்லை. நேற்று உன் கூட நான் பேசி என்னுடைய ப்ராப்ளம்ட்டு சொல்லும் போது தான் நேற்று தான் நான் தூங்கவே செஞ்சுருக்கிறேன். அப்போ எந்த சூழ்நிலையும் ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்கிறான். ஒரு கஷ்டத்தை நம்ம கேட்குறது கூட அந்த ஃப்ரெண்டு நமக்கு, மற்றவங்க யாரும் கேட்பாங்களாங்கிறது தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்பான். ஒரு 2 வார்த்தையாட ஆறுதலாக சொல்லுவான். ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் இருக்குது, குவான்டிட்டியும் இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க. ஓ என்னங்க இப்படி ஒரு அருமையான விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் இப்படி. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ மேபி ஃப்ரெண்ட்ஸில் கூட என்னன்னா ஜெண்டர், அவங்க வந்து இப்போ மேல்னால அவங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்குலாம் அவங்க வந்தாங்க, என் கூடயே இருந்தாங்க. பட் இப்போ ஃபீமேலாக நாங்கள் இருக்கிறப்ப அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ பண்ண முடியாது. இப்போ சில விஷயங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அது மேபி அது தப்பாக இருக்காது. இப்போ என்னோட அண்ணா வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு கராத்தே கிளாஸ்க்கு வந்து அவங்க வந்து டிஷர்ட்டும் ஷார்ட்ஸ் போடணும். அப்போ அவங்க கராத்தே கிளாஸ்க்கு என்னதுன்னா போகிறப்ப என் அண்ணனோட ஃப்ரெண்ட், என் அண்ணன் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கான், என் அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து ஷார்ட்ஸ் கொண்டு வரல. அப்போ அவன் என்ன சொல்லிட்டான்னா, நீ வந்து சொல்லிடு சார்கிட்ட, சார் நானும் நீ கொண்டு வரல, நம்ம வந்து அப்படின்னா
போய் கதை பேசலாம், நம்ம வந்து கராத்தே கிளாஸ் போடலானே. சரின்னு சொல்லிட்டு என் அண்ணனும் இவன் நம்பி வந்தாச்சு. அப்போ இவன் சார் அங்கே கண்ணு காட்டி, சார் இவன் உள்ள ஷார்ட்ஸ் போட்டிருக்கான் பாருங்களேன். உடனே அந்த சார் வந்தார். வந்தவுடனே தம்பி இங்கே வாயை கொஞ்சம் அந்த பேண்ட் அப்படியே கொஞ்சம் எடுத்துனா கழட்டி பார்த்தா ஷார்ட் இருந்துச்சு. உடனே அந்த சார் வந்து அப்போ வெள்ளுன்னு வெளுத்துட்டாங்க. இப்போ அதே இது பாய்ஸுக்கு நடந்த உடனே அவங்க அதை ஜாலியாக விட்டுட்டாங்க. ஓகே இதுதானே அப்படி சொல்லி அவங்களுக்கு அந்த நேரம் அது பெருசாக தெரியல. மாட்டி விட்டது ஒரு பெருசாகவே ஒரு மேட்டராகவே தெரியல. ஆனால் இதே இது கேர்ள்ஸுக்கு இப்போ சின்ன விஷயம் மாட்டி விட்டாலும் அது ரொம்ப பெருசாக தெரியும். அதே இது என் அண்ணன் வேலைக்கு வந்து இதே மாதிரி ஒரு இடத்துல அவனுக்கு கை நிறையா சம்பாதிக்கிறப்ப அவன் பண்ணாத ஒரு இதை வந்து அவங்க வந்து சொல்லி மாட்டி விட்டு அப்போ அவனுக்கு வேலைக்கு போனால் அப்போ அவங்க அந்த வார்த்தை சொல்லுவாங்க, உண்மையான நட்பே இல்லைன்னு. இவங்க எல்லாரும் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு ஷேடோஸ் மாதிரி, அந்த லைட் வெளிச்சம் இருக்கிறப்ப அவங்க கூடயே வருவாங்க. இப்போ எல்லாரும் கேட்டகரி வந்து எப்படின்னா, என் கூடயே ஒருத்தன் வர்றான் லைட் இருப்ப, அந்த ஒரு டார்க்னஸ் அந்த வர்றப்ப என்னன்னா நனலும் நம்ம கூட என்னன்னா ஷேடோ இருக்காது. அதே மாதிரி அந்த நிலைமையில என்னதுன்னா அவங்க இருக்கிறாங்க. அப்போ என் அண்ணனுக்கு அந்த நேரம் ஃப்ரெண்டு பண்ணது வந்து ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அதே இதை அவன் வேலைக்கு வந்து ஒரு கை நிறையா சம்பாத்தியா போகுது அப்படின்றப்ப சரி இப்படி நம்மளை பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. என்ன நீங்க வயசு கூடும்போது மாறுது அப்படின்னு சொல்றீங்க, அவர் வந்து எல்லா காலமும் அன்போட இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருக்கிறோம், கல்யாணம் முடிச்சு போறேன்றாரு. நான் வயசு கூடுறப்ப நான் சொல்லல, நான் சொன்னது வந்து சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு அது ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அது வேற சிச்சுவேஷனாக வரப்ப இவங்க சொல்கிறாங்க உண்மையான நண்பர்கள் இருக்காங்கன்னு. ஆனால் அது எப்படி தெரியுமா, தயிர் சோதரில் வந்து நம்ம வந்து கடுகு போட்ட மாதிரி அப்படியே பறக்கி என்னதுன்னா தேடணும். அவங்க இங்கே வந்து பேச வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சொல்லலாம், டேய் மச்சான் நீ பேசுடா, நான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன், நீ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி பேச, உனக்கு செம்ம கிளாப்ஸ் வரும் சரியா, அப்படியே நீ வந்து அப்படியே உனக்காக நான் வந்து பாராட்டலாம் நான் சேர்க்குறேன்டா. அப்படி யாரும் இங்கே வந்து உட்காந்த மாதிரி தெரியல. சில பேர் நான் இந்த பாயிண்ட் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லவே கூடாது இந்த பாயிண்ட், அப்படி சொல்லி நம்ம நிறைய பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி வச்சிருப்போம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க சில பேர், என் வாழ்க்கையில என்னதுன்னா இருந்திருக்காங்க. அது வந்து எப்படி தெரியுமா, நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்ற அந்த மாதிரி என்னதுன்னா இருக்கும். ரொம்ப நொந்து நூலா அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து நான் ஹாஸ்டலில் இருந்தப்ப எஸ்என்ஏ கன்வீனியர் நான் வந்து, அப்போ எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னதுன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் பிரச்சனை. அப்போ எனக்கும் அந்த பிரச்சனை அப்படி இருந்தப்ப எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சொன்னாங்க, இதை நீ விங் மீட்டிங்காக போட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை போட்டால் லாஸ்ட்டாக அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, உனக்கு பிரச்சனை வந்த உடனே தான் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபுல்லாக என்னடா இப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஃபுல்லாக அப்படியே என் மேலே திருப்பினாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, ஓகே ஃப்ரெண்டா லிமிட்டாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அது அப்படியே ட்ரூவாக தெரியுது போல். அவங்க சொன்னாங்க எங்கள் அண்ணனை வந்து இந்த மாதிரி உள்ள ஃபேண்ட்டு போட்டிருக்கான்னு சொல்லி சார்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்கன்னு. நான் 10th படிக்கிறப்போ ஒரு பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்துட்டோம். நான் கொடுத்தேன், கூட ஃப்ரெண்டு ஹெல்ப்புக்கு வந்திருந்தேன். அவன் பேர் தமீம். 10th எக்ஸாம் பப்ளிக் முடிஞ்சிச்சு. நான் லெட்டர் கொடுத்து நான் மதுரைக்கு போயிட்டேன். படித்தது ராமேஸ்வரத்தில். கொடுத்துட்டு நான் மதுரைக்கு போயிட்டேன். அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரி எங்கள் பொண்ணு வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துட்டாங்க. இவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு. நீங்கள் வாத்தம்பி உனக்கு கொஞ்சம் பேசணும் கூட்டிகிட்டு போயிட்டு யார் லெட்டர் கொடுத்தான்னு உண்மையை சொல்லுன்னா இவன் பேக்கன்னு முழிச்சிட்டே இருந்துட்டான் அந்த இடத்துல. இப்போ சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்கவும் அவங்க அரட்டவும் அந்த இடத்துல அவன் பார்த்துக்கிட்டே இருக்கவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனை. இப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்லி காலில் ஃபேண்ட்டை கழட்டி விட்டு காலில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கடைசி வரைக்கும் ஜானு தான் கொடுத்தான்னு சொல்லலை. ஜானு ஊருக்கு போயிட்டான். நான் சும்மா எக்ஸாம் எப்படி எழுதுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன். அதை தான் சொன்னானே தவிர்த்து ஜானு தான் கொடுத்தான், நான் சும்மா கூட தான் நின்றுன்னு போட்டு கொடுக்கல. அவங்க சொன்னாங்க எங்கள் அண்ணன் ஃபேண்ட்டை உள்ளே போட்டுருந்தான்னு பக்கத்தில் போய் போட்டு கொடுத்துட்டான்னு சொன்னாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டை போலீஸ் கூட்டிகிட்டு போய் ஃபேண்ட்டை கழட்டி விட்டு அடித்தாங்க. அப்போ அவன் சொல்லவே இல்லை, ஜானு தான் கொடுத்தான்னு போட்டு விடல. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு உதாரணமா போயிடாதா, லெட்டர் கொடுக்க ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவங்க சொல்றது உண்மையா இருந்தது. லெட்டர் கொடுக்கிறதுக்கு அந்த ஃப்ரெண்ட் உங்களை கெடுக்கிற விதமா தானே இருந்திருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல அவன் பண்ண தப்ப ஏன்டா சொல்றது வேற, இன்னொருத்த காட்டி கொடுக்கறது வேறல்ல. அவன் என்னை காட்டி கொடுக்கல. அதுக்கப்புறம் சொன்னாப்லையா இந்த மாதிரி லெட்டர் கொடுக்காதப்பா கொடுத்தா. இதுக்கப்புறம் அடி அவங்க உடம்புல தெம்புல. அப்போதான் அந்த அண்ணன் சொன்னாங்க 100 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க காப்பாத்துறதுக்கு. அப்படி அவங்க 100 ஃப்ரெண்ட்ஸ் நம்பியா போனாங்க. அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போனாங்க. ஆபத்துன்னு வரும்போது அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை விட்டுட்டு போனாங்க. நம்ம யாரை நம்புகிறோம்? அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை தானே அவங்க நம்பி போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் நண்பர் இருக்கான், தோழர் இருக்கார், அவர் காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கையில் தானே போகிறாங்க. அவனே விட்டுட்டு போனவொடனே அனுதாபப்பட்டு 1000 பேர் வருவாங்க, போகிறவங்க வரவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுவாங்க. யார் வேணாலும் நானும் தான் காலேஜ் சேர்ந்தேன். இவனு தான் என் ஃப்ரெண்டு, ஜஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே. காலேஜில் நாங்கள் படிப்போம். படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கும். வாடாம அவ்வளோ படிப்போமே, அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு வருவான். அடுத்த நாள் நான் டெஸ்ட்டில் ஓகே பேப்பர் தான் பார்ப்பேன்னு பின்னாடி பார்த்தா பேப்பராக எழுதுவானே தவிர எதுவுமே பண்ண மாட்டான். இப்போ உங்கள்கிட்ட படிக்க மாட்டேன்னு சொல்லி அவன் நைட்டில் படிச்சிடாப்ல. கடல் நீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான். இவனை ஃப்ரெண்டாக கொண்டு வந்தது என் தப்பு தான்.
சரி, அப்போ நீங்க ஃப்ரெண்டு தான், ஆனா வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்பி பழகுறோம், கடைசியில் நம்ம காலை வர்றதே அவனாக தான் இருக்குன்னு. எப்போ கேர்ஃபுல்லா இருங்கப்பா, திரும்ப ஊருக்கு போய் சேரணும் பத்திரமா. தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுரும். அவங்க வந்து நம்பி போகிற 2 ஃப்ரெண்டு வராங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் நடந்தது, ட்ரூ ஃப்ரெண்ட் லவ்ஸ் ஆல்வேஸ். எப்போனாலும் நம்ம எப்படி மாறினாலும் அவங்க நம்ம கூட இருப்பாங்க. எனக்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. நாங்கள் வந்து வேர்ல்ட்லியாக எல்லாமே ஃபன் பண்ணுவோம், எல்லாமே இருந்தது. அப்போ என் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தா. அதே மாதிரி கோவிட்க்கு அப்புறம் 10th 11th 12th நான் போகும்போது நான் வந்து ஏசப்பா வரைஞ்சிட்டு ரட்சிக்கப்பட்டு நான் அவள் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட அவள் என் கூட இருந்தா. அப்போ வந்து அத்தனை பேர் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, பட் வந்து யாருமே இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃப்ரெண்ட் கடைசி வரைக்கும் இருந்தான். இப்போ வந்து 8 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அவள் வந்து கூட இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவள் வந்து என்கிட்ட ஏசப்பா பற்றி நிறைய கேட்டா. ஸோ அவளும் வந்து மாறினா, நான் கூப்பிட்ற ப்ரேயர் மீட்டிங்ஸ்லாம் வந்தா. ஸோ வேர்ல்ட்லியாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நான் வந்து மாறும்போது என்னோடய சேஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணான். ஸோ வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் வந்து லவ்ஸ் ஆல்வேஸ். எப்பயுமே நம்ம எப்படி இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம கூட தான் நிற்பாங்க. உன்ன மாதிரி ஏசப்பாவை ஃபாலோ பண்ணாட்டி கூட அவட்ட நீ ஃப்ரெண்டா இருப்பியா? கண்டிப்பாக இருப்பேன். ஓகே. ஏன்னா அவள் வந்து ஒரு டைமில் மட்டும் இருந்துட்டு இன்னொரு டைமில் வந்து அவங்க ஏசப்பாவை அக்செப்ட் பண்ணல, அவங்க வந்து வேர்ல்ட்லியாக இருக்காங்கன்னு சொல்லி விடுறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. அவங்க வந்து எப்படி இருந்தாலும் ஏசப்பா வந்து எப்படி இருந்தாலும் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். அது உங்களுக்கு ஒரு கேள்வி மேலே இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட நெருங்கி வந்துட்டீங்க, அதுக்கு முன்னால் நிறைய அட்டகாசம் பண்ணிக்கிங்க அந்த ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்போ வந்து அவங்க பண்ணுறது எல்லாமே தப்பு, தண்ணி அடி கூப்பிட்றாங்க, மற்ற தப்பு தப்பாக கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து அவங்கள கழட்டி விடுவீங்களா, அல்லது ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பீங்களா, அல்லது ஜீசஸ் பற்றி சொல்வீங்களா, அதுக்கு எகெயின்ஸ்டாக சண்டை போட்டாங்கன்னா அப்படியும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பீங்களா? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அந்த இடத்துல ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, சிகரெட் அடிக்க, அந்த தண்ணி அடிக்க, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மிச்ச டைமில் வந்து தேட்டருக்குலாம் பசங்க வந்து கிறிஸ்டின் பசங்களே தேட்டருக்கு போகிறது சர்வசாதாரணம். ஏதாவது நியூ மூவி வந்துருச்சுன்னா குரூப்பில் வந்து கேட்பாங்க யாரெல்லாம் வாரீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் இருந்தேன்னா கண்டிப்பாக அதில் கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் என்கிட்ட தேட்டருக்கு வாரியா, இல்லை சரக்கடிக்க போகிறோம் வாரியா, இல்லை அந்த மாதிரி வந்துக்கு என்னை கூப்பிட்டது கிடையாது. நானும் சொல்லியிருக்கேன், டேய் ரொம்ப நாளாக சரக்கடிக்காத, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு உள்ளே போகும், ஃப்யூச்சரில் உனக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் சேஞ்ச் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல? இல்லை 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 இல்லை. ஓகே. இப்போ வந்து நான் இது வரைக்கும் நான் தேட்டர் பக்கமே போனது கிடையாது. ஆனால் என் கூட காலேஜ் படிக்கிற எல்லா பசங்களுமே தேட்டர் போவாங்க. இப்போ நாங்கள் வந்து வெளியே ஹோட்டல் போவோம், இன்னும் நிறைய இடத்துக்குலாம் போவோம். ஆனால் எனக்கு வந்து தேட்டர் போகிறதுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக பசங்க யாரும் போக மாட்டாங்க. இப்போ நான் பக்கத்தில் இருந்தேன்னா கெட்ட வார்த்தைப்பட மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு பிடிக்காது, அதனால் போடக்கூட்டா அவன் அடிப்பான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ப்ரேயர் பண்ணுறேங்கிறதுக்கு அவன் ப்ரேயர் பண்ணுறான், அவனுக்கு இது பிடிக்காது, அதனால் நம்ம கெட்ட வார்த்தை போடக்கூடாது. என் கூட இருக்கிற பசங்க யாருமே கெட்ட வார்த்தை போட மாட்டாங்க, ஏன்னா எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அதை செய்ய மாட்டாங்க. அது மாதிரி நான் இருக்கேன்னா தேட்டருக்கு போக மாட்டாங்க, மற்ற எந்த பேட் ஹேபிட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ என் கூட நிறைய பழகிறது வந்து முஸ்லீம் பசங்க நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ நான் வந்து யாருனாலுமே எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்போ என் பசங்ககிட்டையுமே சொல்லுவேன், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. முஸ்லீம் பசங்ககிட்டையும் சொல்லுவேன், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், சரி நான் உனக்கு ப்ரேயர் பண்ணுறியான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ப்ரேயர் பண்ணியான்னு கேட்பேன். ஆமாம் ப்ரேயர் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒருவேளை அவன் தொழுகை பண்ணும்போது அவன் பண்ணியிருப்பான் போல் ஒருவேளை அப்படின்னு. ஆனால் நான் ஒரு நாள் என் கூட கான்ஃபரன்ஸ் கால், இப்போ நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டா வருவாங்க, யூத் மீட்டிங்க்கு கூப்பிட்டா வருவாங்க. ஆனால் முஸ்லீம் பசங்க அவங்க தொழுகை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என் கூட சர்ச்சுக்கு வருவாங்க, நான் கூப்பிட்டா வருவாங்க. அப்போ ஒரு நாள் என் கூட கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு முஸ்லீம் பையன் கூட கனெக்டாக இருந்தான், நான் கூப்பிட்டதுனால வந்திருந்தான். அப்போ எல்லாம் ப்ரேயர் பண்ணி முடிச்சோன்னே, சரி இவன் எப்படி எனக்கு ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறான், அப்போ இவன் எப்படி ப்ரேயர் பண்ணுறான்னு பார்ப்போங்கிறதுக்காக, சரி நீ ஒரு தடவை நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொன்ன. அப்போ எனக்கு எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு தெரியாது, ஆனால் நான் உனக்காக டெய்லி பண்ணுறேன்ல ஒரு ப்ரேயர், அதே நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். எப்படின்னா, ஏசப்பா உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என் ஃப்ரெண்டு உங்களை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறான். அதனால் ஏசப்பா என் ஃப்ரெண்டுக்காக உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டுக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, 100 வருஷம் நல்லா இருக்கணும், அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அவனுக்கு கிடைக்கணும், அவன் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான், ஆமை. இப்படி ப்ரேயர் பண்ண அந்த கான்ஃபரன்ஸ் காலில். அவன் இன்னைக்கும் அவன் முஸ்லீம் தான், இன்னைக்கும் அவன் பள்ளிவாசலுக்கு தான் போகிறான், இன்னைக்கும் தொழுகை தான் பண்ணுறான். ஆனால் எனக்காக ப்ரேயர் பண்ணும்போது மட்டும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுவான். அப்போ நான் கேட்டேன், நான் ஒன்று சொன்னது ப்ரேயர் பண்ணு தான் சொன்னால், நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண நான் சொல்லலையே அப்படின்னு சொல்ல போது, உனக்கு ஏசப்பா தானே பிடிக்கும், அதனால தான் நான் பண்ணினேன் அப்படின்னு அவன் இன்றைக்கும் அவன் சொல்லுவான். மதங்கள் தாண்டி தூரம் தாண்டி இருக்கக்கூடிய நட்பை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் வந்து நட்பே இல்லைன்றீங்களே, கொஞ்சம் கட்சி மாறுறீங்களா, அது கன்வின்ஸ் ஆகுறீங்களா? அவங்க வந்து சொன்னாங்க 100 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க, அவங்க வந்து நின்னாங்க.
அப்போ ரீசனாக அவங்க டிப்ரெஷன் போனாங்கன்னு சொன்னாங்க. அப்போ எங்கே போனாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? கூட வந்திருக்காரு. அதுதான், அது இங்கே வந்து தானே சொன்னீங்க ரீசெண்டாக இப்போ தான் அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 100 ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இருந்தாங்கன்னு சொன்னாங்களா, அப்போல்லாம் அவங்க எங்கே போனாங்க? நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா லாஸ்ட்டு வரைக்கும் எங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு எதுவாக இருந்தாலும், அது கரெக்டாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷன்லேயும் கூட நிற்கணும். அதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஜஸ்ட் அவங்க கூட இருந்து இது தப்புனா தப்புன்னு சொல்லணும், இல்லை ரைட்னா ரைட்னு சொல்லணும். இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லேயும் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அவங்களுக்கு வந்து 100 1500 இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு கை விட்டீங்களே, நாங்கள் வாய்ப்பே என்ன இல்லாம சொல்கிறோன்னா, கதவை அடைச்சிட்டீங்களே. நாங்கள் எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் நடந்தது. என்னோட பர்சனல் ஒன் திங். அது வந்து நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட கூட நான் சொன்னதில்லை. நான் என் ஃப்ரெண்டுன்னு நம்பி நான் அவட்ட சொன்னேன் அந்த விஷயம். அது வந்து அந்த விஷயத்த அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, என்கிட்ட சொன்னது நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி சொன்னது. நான் அவளை நம்பி எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கிட்ட போய் அதை தப்பான விதமாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் பாயிண்டா சொல்லப்படா இருக்கும் உனக்காக. காசிப் பேசுகிறதுக்கும் ப்ரேயர் பாயிண்ட். இப்போ நான் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது எனக்கு என்னென்னா, நான் அந்த டைமில் நான் டிப்ரெஷனில் இருந்தேன். ஸோ அதனால் நான் அவர்கிட்ட சொன்னேன் என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, நீ ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண விஷயந்தான் அது. ஆனால் அதை போய் இப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நடந்திருக்கான் இப்படியா அப்படி சொல்லிட்டு தப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த பர்சன்ஸ் வந்து என்கிட்ட வந்து சொல்லும் போது நான் இல்லை ஒருவேளை அவள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நான் அவளை விட்டு கொடுக்காம தான் இருந்தேன், புரியுதா? ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் ரீவாகி போயிடுறாங்க. அதுதான் கேட்குறோம், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம். ஸோ இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து சென்சிட்டிவாக இருக்காங்கன்ற ஒரு விஷயம், கேர்ள்ஸு பாய்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும். துரோகம் வந்து மன்னிக்க முடியாத ஒன்றா இருக்குது. ஆனால் நம்பிக்கை துரோகம் ரொம்ப மோசமான விஷயம். நீங்கள் வந்து நம்பிக்கை துரோகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நம்பிக்கை துரோகத்தை வச்சு நீங்கள் மேற்கொண்டு எப்படி வந்தீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து துரோகமே வராது ஃபஸ்ட்டு. அது வந்து எதுவுமே துரோகமே வராது. உண்மையான ஃப்ரெண்டு இருந்தானா அவன் லாஸ்ட் வரைக்கும் இருப்பான். நீங்க துரோகமா இருந்தா கூட அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க, பரவாயில்ல நூற்றி. அது வந்து ஏத்துக்கிடணும். நம்ம உங்களுக்கா பார்த்து ஒரு துரோகம் பண்ணாலும் வராங்க போல இருக்கு. அவங்க பாக்குறதுக்கு நீங்க பார்க்க பார்வை சரியில்லையா சார்? அப்போ நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார். எல்லாருமே நான் ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன் அப்படி. எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு சொன்னவங்க தான் அதிகமாக இருக்காங்க தவிர துரோகம் தான் சார். அவங்க வந்து என் ஃப்ரெண்டு வேணும்னு நான் சொல்கிறேன், அவங்க கூட இருந்து நம்மளை ஹர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வேண்டான்னு தான் சொல்கிறேன். அவங்க என் கூட ஃப்ரெண்டாக இருக்கும் போச்சில் என்கிட்ட இல்லடி நீ அப்படிலாம் எனக்கு ஃபீலாக இருக்கும் சார், நான் அழகா இல்லை, நான் இதாக இல்லை, நான் ஃபீல் ஆகும். ஆனால் அவங்க வந்து கடைசியில் சொன்னது அவள் அழகாவே இல்லைடா. அப்படி தான் என் ஃப்ரெண்டு என் கூட இருந்தாங்க. வேறு எங்கள் கிளாஸில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இவ வந்து டீச்சர்கிட்ட போட்டு கொடுக்குறவ அப்படி தான். என்னோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக நான் ஃபேஸ் பண்ணது ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை தான் நான் ஃபேஸ் பண்ணேன். அவங்க துரோகம் இல்லைன்னு சொல்கிறாங்க சார். என் கூட 7 வருஷம் ஒரு ஃப்ரெண்டு இருந்தா சார். கடைசியில் உன்னை விட பெட்டர் அவள் தான் இருந்தான்னு சொல்லிட்டு போனா சார். அவள் இதில் எப்படி அவள் துரோகம் இல்லைன்னு சொல்ல? ஃப்ரெண்ட்ஷிப்பில் துரோகம் இருக்குது சார், சுயநலம் இருக்குது, பொறாமை இருக்குது, எல்லாம் இருக்குது. அது வந்து நீங்க எடுத்துக்கிறது சரிங்களா? நீங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம், அவங்க 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற சொல்றாங்க. 7 வருஷம்னாலும் 10 வருஷம்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். நீங்க வந்து எப்படி துரோகம் சொல்லலாம்? ஆமா, அது துரோகம் தான். துரோகம் தான் சார் சொல்றேன். நீங்க அப்போ நீங்க உண்மையா இல்ல? உங்களுக்கு நான் உண்மையா தான் இருக்கேன். ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, துரோகத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஜஸ்ட் எப்பவுமே பேசிகிட்டு இருப்போம், ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜ்க்கோ ஜாயின் பண்ணும்போது. பட் நம்ம அவங்க கூட பேச பேச அந்த ஒரு பாண்டிங், எனக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து சேமாக அவங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. நான் பண்ணுற ஒரு கிரேசினஸ் அவங்களும் அதே விஷயத்தில் கிரேசியாக இருப்பாங்க, லைக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விஷயங்கள், அந்த பாண்ட் ஒருத்தவங்க கூட பேச பேச யார்கிட்டயோ கிடைக்காத ஒரு ஃபீலிங், நான் சொல்கிறதே வந்து அவ்வளோ அக்செப்ட் பண்ணிப்பா. அந்த ஒரு பாண்ட் தான் டேக்ஸ் டு அ ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் அது நீடித்து இருக்க தட் பிகம்ஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் வந்து பேசுகிறது பழகிறது எல்லாமே ஓகே. இவங்க வந்து அவங்க பேசும்போது நல்லா பேசுவாங்க, நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது எல்லாத்தையுமே காட்டுவாங்க, எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது அவங்கள மாதிரி ஒரு நல்ல பர்சன் வந்து யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு காட்டுவாங்க. அப்படி நாங்கள் இது பண்ணிவிட்டு நாங்கள் நம்பினதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஆக்டுன்றதே எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை பேசி பில்ட் பண்ணுறதுல வந்து நாங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிடுவோம். அதை நம்பினது யாரு? நீங்க தானே நம்புனீங்க.
நீங்கள் தானே நம்பி வந்து இவங்க நம்பி நீங்கள் தானே நம்பினது, உங்கள் மேலே தானே அப்போ மிஸ்டேக் இருக்குது. நீங்க தானே இவங்க வந்து எனக்கு நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ரியல் நம்புறீங்க. கேரக்டரை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க காமிக்க யார்ட்டையும் வந்து மாட்டேங்கறாங்கல்ல. ஸ்ட்ரேஞ்சர்ட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க. அப்போ அவங்களும் பழகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஸ்ட்ரேஞ்சர் ரியல் தானே. கேரக்டரை ஃபர்ஸ்ட் அவங்க எங்க கிட்ட காமிச்சு அவங்க பேசியிருக்கணும். அவங்க Okay. நடிக்கிறாங்க, நடிச்சு பேசும்போது நாம நம்பிரதான் செய்வோம். அதுதான் சொல்றேன். அப்போ தப்பு யார் மேல இருக்குது? நீங்க தான் நம்பி சொல்றீங்க. நான் அண்ணா நீங்க சொன்னீங்க ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணாம ரிலேஷன்ஷிப் எதுவுமே பில்ட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகணும்னா அவங்ககிட்ட பேசுவோம், பழகுவோம். அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்தக்கப்புறம் தான் நாங்கள் பேசுகிறோம். அதுக்கப்புறம் தான் எங்களோட பர்சனல்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் எங்களோட பர்சனல்ஸ் எல்லாம் சொல்கிறதில்ல. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் இல்லைன்றான். துரோகம் இல்லைன்னா அப்போ இது பேர் என்னது? அப்போ இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ எங்கள் காலேஜில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மீட் வச்சாங்க. ஸ்போர்ட்ஸ் மீட் வைக்கும்போது அது வரைக்கும் என் கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. அந்த டீம் பிரிக்கும் போது என்னை லீடராக போட்டாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டை வந்து என்னோடய டீமில் என்னால் எடுக்க முடியல. அந்த டைம் எடுக்க முடியாததுனால அங்கே ஃபுல்லாக ட்ராக் ஈவெண்ட், நான் வந்து அத்லெட்னால ட்ராக் ஈவெண்ட் எல்லாத்துலேயுமே நான் ஃபஸ்ட் அடிச்சிட்டேன். ஸோ என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கலை, அவங்க எல்லாருமே செகண்டு தேர்டுன்னு வந்தாங்க. அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டால் அந்த ஹோல் டீமும் என் கூட பேசலை. ஒரே நேரத்தில் வச்சுருந்த குரூப்லேருந்து மொத்தமாக லெஃப்ட் ஆகிட்டாங்க. நான் கிளாஸ் ரூம் போகும்போது எல்லாரும் சட்டுன்னு மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்போ அவ்வளோ நேரம் அவங்களுக்காக ஒவ்வொரு எக்ஸாம் டைமும் நான் தான் கொஸ்டினே அவங்களுக்கு அனுப்புவேன். அவங்க பாஸ் ஆகுறதுக்கு காரணமாக இருந்ததே நான் தான். ஆனால் நீ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டியே ஓட்டத்தில். நான் ஃபஸ்ட்டு வந்ததுனால அந்த டோட்டல் மெம்பர்ஸ் அந்த ஒரு பொண்ணால் ஹோல் டீமே பேசலை. ஒரு 2 மாதமாக பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ்க்காக ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் என் நம்பரை எல்லாரும் டெலீட் பண்ணிட்டாங்க. சுத்தமாக ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இருந்து அந்த நம்பிக்கையை மொத்தமாக உடச்சிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி நம்ம அவளுக்காண்டி எல்லாமே நம்ம பண்ண தான் செஞ்சோம். அவங்க வந்து அந்த ஒரு ரீசனுக்காக வின் பண்ணுன்ற ஒரு ரீசனுக்காக மொத்த ஃப்ரெண்ட்ஸையும் பேச விடாமல் பண்ணிட்டாங்க. ஹோல் கிளாஸே பேசலை. மொத்தத்தில் சொல்ல போனால் நான் மட்டும் தனியாக இருந்தேன். ஒவ்வொரு நைட்டும் நான் அழுதேன். அது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும். என் தலையணை ஃபுல்லாக நனைஞ்சே போயிடுச்சு. ஏன்னா திரும்ப நான் அதே கிளாஸ்க்கு அடுத்த நாள் போகிறேன். என்னால் வந்து எப்படி சொல்ல, அதில் ஒரு நிம்மதியே இல்லை. என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் இது அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போ தேவை இருந்தால் தான் நீங்கள் ஃப்ரெண்டாக வருவீங்களா? இப்போ அவங்க சொன்னாங்களே அந்த ஆக்சிடென்ட் இதுலேயுமே சொன்னாங்க, அவங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னு மொத்த ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸு தேவை இருக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாங்க? தேவைக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி நடந்துச்சு. அப்போது நாங்கள் அதுக்கு ப்ரோக்ராமுக்கு வந்து இன்சார்ஜாக என்னை போட்டிருந்தாங்க. நான் இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரூல்ஸை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டோம். கடைசியில் அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படி சொல்லி மேம் எல்லாம் ரொம்ப என்னை கூப்பிட்டு ரொம்ப திட்டினாங்க. அப்போ நான் அந்த இடத்துல தனியாக நின்றுட்டு எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு நான் போயிட்டேன். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து வந்து உன்னை நான் அப்படி தனியாலாம் விட்டுற மாட்டேன், அப்படி விடுவோம் நீ நினச்சிட்டியா அப்படி சொல்லி ஒருத்தர் இல்லை மொத்த கிளாஸுமே வந்து நின்று எனக்காக வந்து நின்று பேசி அதுக்கப்புறம் மேம் கிட்ட எல்லாரும் போய் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமை நடத்துனாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கஷ்டம் வரும்போது தேவைக்கு தான் வந்து பேசுவாங்க அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி மேம் கிட்ட பேசினா அவங்களுக்கு இன்டர்னல்ஸ் மார்க் போகலாம், என்னன்னாலும் நடக்கலாம். அப்படி இருந்துமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சுமே அவங்க வந்துட்டு நிற்கிறாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். தேவைக்காக வரணும் அப்படி இல்லை. அந்த இடத்துல அவங்க அப்படி நினச்சிருந்தாங்கன்னா வந்திருக்கவே மாட்டாங்க. இவங்க சொன்னது இன்னொரு புது பாயிண்ட் இவால்வ் ஆகுது. என்னென்னா துரோகம் சொன்னோம், ட்ரஸ்ட் வர்தினஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பொறாமைன்னு ஒன்று வருது. இப்போ நீங்களாம் சேம் லெவலில் இருக்கும்போது நீங்கள் ஓகேயா இருக்கீங்க, ஃப்ரெண்டாக இருக்கீங்க. ஒரு ஆள் செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க, இல்லை ஒரு ஆள் மேலே வந்துட்டாங்கன்னா பொறாமை வருது. மனுஷனுடைய இயற்கை தானே. அப்படி வந்துட்டு அந்த சம்பவங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? நான் வந்து 12th கேப்டனாக இருந்தேன் கிளாஸில், ஸ்கூலில் ஒரு ஹவுஸ்க்கு. அப்போ வந்து எனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயே மற்ற சீனியர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணி சொல்லும் போது அவங்க எல்லாரும் ஓடி வருவாங்க. வாலண்டியர் பண்ணுறோம், நாங்கள் ஜூனியர்ஸை நடத்துகிறோம், என்ன பண்ணோன்னு சொல்லு, எங்கே போகணும், நாங்கள் ஒரு டீமை செட் பண்ணிட்டோமா, இந்த ரீலேக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம், இதுக்கு நாங்கள் இருந்துடுறோம் அப்படின்னு. ஒரு பொண்ணு நிறைய பேர் அதில் வந்து ஒருத்தி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எப்பயுமே ஓடிட்டே இருப்பேன், என் கூடயே ஓடுவா, அது பண்ணிட்டா இது பண்ணட்டா அப்படின்னு. அப்போ வந்து அவங்க வந்து நம்ம ஒரு உயர்வுக்கு போகும்போது அவங்க அதை வந்து அவங்களுக்குமான உயர்வாக தான் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கூட கை கோர்த்து நின்று, ஏன்னா நான் தனியாக நின்னா பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்று அந்த உயர்வில் வந்து நமக்கும் அவங்களுக்கும் அந்த பொசிஷன் கிடச்ச மாதிரி தான். ஆனால் அவங்களுக்கு பேட்ச் தான் இல்லையே தவிர, ஆனால் அவங்களும் என்னை விட 1% கூட ஒர்க் குறையாத அளவுக்கு என்னை விட அதிகமாகவே சுற்றிட்டு இருந்தவங்க கூட சொல்லலாம். ஜோதியக்கான்னு ஒரு நாடகம் உண்டு. அதில் ஜோதியக்காவுக்கு பையனாக நான் நடிக்கிறேன்.
நம்ம ஏசுடிக்கிறாருலேருந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்க்குறாங்க. எல்லாருமே காலேஜ் படித்த ஃப்ரெண்டு, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் படித்த ஃப்ரெண்டு எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே அவங்க பார்க்கும்போது இது என் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் போய் எல்லாருமே அந்த வாரம் அந்த நிகழ்ச்சியை போட்டு காமிப்பாங்க. இது என் கூட படித்த ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு. எங்கள் ஃபேமிலியில் சொல்லுவாங்களான்னு தெரியாது, ஆனால் என் கூட படித்த அத்தனை பசங்களும் இது என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு. அவங்க கூட பழகிறவங்க இவன் வெளியில் ஃபாரினில் இருந்தால் கூட அவங்க வேலை பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் என் ஃப்ரெண்டு நடிக்கிறான், என் ஃப்ரெண்டு வர்றான், என் ஃப்ரெண்டு பேசுகிறான் அப்படின்னு அவங்க போட்டு காமிப்பாங்களாம். அவங்க வேறு மதமாக இருந்தால் கூட என் ஃப்ரெண்டு நடிக்கிறான், என் ஃப்ரெண்டு எவ்வளோ அழகாக நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சில டைமில் நான் நடிக்கிறத அவங்க ஸ்டேட்டஸ் எடுத்து போடுவாங்க, நான் போடுறத சில நேரம் அவங்களே போடுவாங்க. ஸோ பொறாமையோட அது பெருமைப்படுற அளவுக்கு போயிருச்சு. நான் நடிக்கிறேன், ஃப்ரெண்டு நடிக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெருமை, என் கூட படிச்சிருக்கிறேன் என் ஃப்ரெண்டு, அதனால எங்களுக்கும் பெருமைன்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. அப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்னால எப்போவுமே எப்படின்னா நம்ம முன்னேற்றத்தை வந்து அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க எப்போவுமே. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல, பேட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். ஏன்னா இவங்க சொல்லும்போது வேறு மாதிரி இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விரும்ப மாட்டான்னு சொல்லும்போது கொஞ்சம் கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி முன்னேற்றத்தை விரும்ப மாட்டாங்க. எப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா எப்போதும் எக்ஸாம் டைமில் ஒன்றா தான் படிப்போம். எப்போவுமே அவள் என்னோட நிறைய மார்க் வாங்குவா. நான் வந்து எப்போவுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீ இன்னும் நல்லா படித்தா இன்னும் நிறைய மார்க் வாங்கலாம், ஃபஸ்ட் மார்க் வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு எக்ஸாமில் அவளை விட நான் 2 மார்க் கூடிட்டேன்னு சொல்லிட்டு என் கூட 2 மாதம் பேசாமல் இருந்தா என்கிட்ட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப்பே முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டா. அந்தளவுக்கு பொறாமப்பட்டாங்க. துரோகம் அப்படின்னு வர்றது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? உங்களுக்கு வந்திருக்கும்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் துரோகம் வந்திருக்கும். ஓகே, ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரே பண்ணும்போது நம்ம வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் தென் அவங்கள நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும்போது அது மாறும். மேபி அவளுக்கு இந்த டைமில் வந்து ஒரு வேளை நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறத விட இன்னொருத்தர் கொஞ்சம் அதிகமாக இருக்க முடியுமா, ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ் அப்படியே கொடுத்துடலாம். பரவாயில்ல, நீ எப்போ என்கிட்ட திரும்ப வரியோ ஐ வில் பி அ குட் ஃப்ரெண்ட். நான் வந்து எப்பயுமே யூ டோன்ட் வாண்ட் மீ அட் திஸ் டைம்னா எனக்கும் நீ வேண்டான்னு ஆயிட மாட்டேன். இப்போ நீ வேண்டானா ஓகே ஐ வில் கிவ் யூ ஸ்பேஸ், யூ கேன் கோ. பட் அவள் எப்போ திரும்ப வந்தாலும் திரும்பவும் என்னெல்லாம் சொல்லணுமோ, எவ்வளோ அன்பு காட்ட முடியுமோ அந்த நேரத்தில் நான் தேவையாக இருக்குன்னா என்னோட முழுமையாக கொடுப்பேன். பகையை வந்து அவள் போயிட்டா அதனால் நானும் ரிவெஞ்ச் எடுப்பேன், திரும்ப காட்டுவேன் அப்படின்னு இருக்கிறது வந்து எப்பவுமே ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அவங்களே நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒன்று திரும்ப கொடுத்தாலும் நம்ம எப்பயுமே வந்து அன்பாகவே உண்மையாகவே அவங்க எப்போ வந்தாலும் ஓகே, வராட்டியும் ஓகே அக்செப்ட் பண்ணுறது. அவங்க நம்மளை யூஸ் பண்ணாலும் இட்ஸ் ஃபைன். அதுதான் வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். அது உங்களுக்கு திரும்ப ஞாபகம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? இப்படி பண்ணிட்டாலும் என்ன இருந்தாலும் முகத்தை பார்க்கும்போது பேசுறது, காயம் சரியா இருக்கலாம், தழும்பு இருக்கு, அவங்கள்ட்ட வந்து மேலோட்டமாக பேசுறது, நல்லா இருக்கே, சாப்பிட்டியா, ஓகே எப்படி போகுது, குட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையே. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து பழகிட்டு அந்த மாதிரி பிட்ரே பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்கள்ட்ட பார்க்கும்போது ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஹர்ட் ஆகாதா? எனக்கு திரும்பவும் பேசும்போது சந்தோஷமா தான் இருக்கும். அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க, அவங்க முன்னாடி ஏன் நடிக்கணும்னு நான் கேக்குறேன். நீங்க நடிக்கிறீங்க, நீங்க நடிக்கிறீங்க. How do you handle that? True friends நடிக்க மாட்டாங்கன்றாங்க. நான் நடிக்கல, நான் வந்து அவள் எப்படி இருக்காலும் நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். அவளுக்கு ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் வேணும், அவளுக்கு என் கூட இருக்கணும்னா இருக்கட்டும். தட்ஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். நான் வந்து நடிக்கலை, பட் தென் நான் உண்மையாகவே இருக்கேன், நான் அன்பை காட்டுறேன். நான் பகையை வந்து என்றைக்குமே எனக்குள்ளே வளர்க்கல, பிகாஸ் ஷீ சேஞ்ச்ட் ஃபார் அ மூமெண்ட். நான் எனக்குள்ளே பகையை வளர்க்குறேன். ஸோ அது உங்களுக்கு ஹர்ட் ஆகாதா? லைக் அவங்க என்ன பண்ணாலும் இட்ஸ் ஃபைன். அவன் வந்து என் கூட உங்களுக்கு ஹர்ட்டே ஆகாது. It won't affect you. It will affect, but then நம்ம வந்து how will it affect you? எப்படி சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு? How will you, இப்போ ஒருத்தர் வந்து அப்படி பிட்ரே பண்ணி ஹர்ட் ஆயிட்டீங்கன்னா obviously if you are hurt you're like it's human feelings. லைக் இத்தனை வருஷம் இருந்தவங்க at a point of time இனி அவன் என் கூடவே இருக்க மாட்டான், I'll be alone இல்லாட்டா with other set of friends. இப்போ அந்த ஹர்ட்டை வச்சுட்டு திரும்ப அவங்கள கன்ஃபரண்ட் பண்ணும்போது அவங்கள எப்படி பார்ப்பீங்க? அதுதான் கேள்வி. எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பிளேன் கிராஷ் ஆச்சு அப்படின்றதுக்காக ஏற எல்லா பிளேனுமே வந்து கிராஷ் ஆயிரும் அப்படின்னு வந்து கிடையாது. அதனால் அது வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹர்ட் பண்ணும். அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து ஜெனரஸாக போறியா போ, உனக்கு தேவைப்படுற ஸ்பேஸ் எடுத்துக்கோ, உனக்கு எப்போ வேணுமோ திரும்ப வா, இது வந்து ரொம்ப டிவைனாக காட்லியாக அந்த மாதிரி இருந்தால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து நார்மலாக அவங்க சொன்ன மாதிரி ஒன்று வெண்ட் அவுட் ஓப்பன் பண்ணிடணும், ஓப்பன் அப் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கிளியராக புரிய வச்சிடலாம். பெஸ்ட் வந்து எப்படின்னா இது வந்து என்னோட குட் ஃபார் மை ஓன், அதனால் வந்து போகிறீங்களா போகட்டும், அந்த மாதிரி மூவ் ஆன் ஆகிறது இஸ் பெட்டர். ஸோ ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிட்டுனா நீ அதில் இல்லைன்னா அடுத்த ஃப்ளைட்டில் போயிரு. இப்போ வந்து கசப்பை உள்ளே வச்சுட்டே இருந்தால் தான் பிரச்சனையாக இருக்குது. மன்னிச்சிட்டா வெளியே தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு. நாங்கள் ஒன்று நேராக போய் பேசி சரி பண்ணிடு, இல்லை மன்னிச்சிட்டு கழட்டி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நாங்கள் ரிவெஞ்சே எடுக்கலை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கா, தப்பாக சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சப்போ கூட எனக்கு அவளோட பர்சனல்ஸ் தான் தெரியும். நான் சொல்லணும்னு நினச்சா சொல்ல முடியும், ஆனால் நான் ரிவெஞ்ச் எடுக்கலை. அவளை நான் மன்னித்தேன்,
மன்னிச்சு அவங்க சொன்ன அதே ஸ்பேஸை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். லிட்ரலி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஈவன் ஒரு தேர்ட் பர்சன் கூட அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். சரியா? அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணால் கூட அவங்க வந்து ஒரு அசுத்தத்தை, ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்த நம்ம பார்த்தா நம்ம எப்படி மூவ் ஆன் பண்ணி போவோமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இதை ஹேர்ட் ஆகாது, இதை மன்னிச்சு ஓகே நான் மன்னிச்சிட்டேன், ஃபர்கிவ் பண்ணேன். இப்போவும் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன். சரியா? இப்போவும் நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன். இப்போவும் நான் அவளுக்கு கொஞ்சம் அவளுக்கு உடம்பு முடியல அப்படின்னு கேள்விப்பட்டால் கூட நான் கேர் பண்ணுறேன், இல்லைன்னு கிடையாது. அது அந்த பொண்ணுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நான் இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாம் மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க, போயிருங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், மூவ் ஆன் பண்ணுறதுக்கு தானே ஸ்பேஸே அங்கே இல்லையே. அதுதான் நான் சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா இடத்துலையுமே நாங்கள் எதிர்பார்க்குறது ஒன்று தானே. இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் வந்த ப்ராப்ளம் கிடையாது. ஃபஸ்ட்டே அவங்க வந்து ட்ரஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ரெட் ஃப்ளாக்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வர்ற ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் அவங்ககிட்ட வந்து தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட வேற யாராவது பற்றி வந்து தப்பாக சொல்லியிருக்கலாம். லிட்ரலி அந்த பொண்ணு வந்து எங்கள்கிட்ட ஆக்ட் பண்ணான்றதை எங்கள் ஃப்ரெண்ட்ஸில், அதாவது அந்த இதில் வந்து அக்செப்டே பண்ண முடியல. எங்களால் யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அவளை நாங்கள் எல்லாருமே அவள் வந்து எங்ககிட்ட எப்படி இருந்தானா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டாக. நாங்கள்லாம் வேறு நாங்கள் எங்களுக்குள்ளே கனெக்ஷன் இருக்காது. ஆனால் அவள் எங்ககிட்ட இருந்தது க்ளோஸ் ஃப்ரெண்ட், லிட்ரலி க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதை நிறைய பேர் அவள் வந்து அப்படி பண்ணதை நிறைய பேர் பார்த்து கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ இதுக்கப்புறமும் எதுக்கு நீ வந்து அவகிட்ட பேசுகிற, இதுக்கப்புறமும் ஏன் அவளை வந்து ஒரு வகையில் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் காட்டின வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையானது, ஆனால் அவங்ககிட்ட இல்லையே. நீங்கள் வந்து ஒரே ஒரு பர்சனை பற்றி பேசுகிறீங்க. ஒரு பர்சன் மட்டும் கிடையாது. நான் இந்த அதர் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா உங்களுக்கு? அதை தாண்டி நான் இப்பவும் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாமே இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து எக்ஸ்ட்ரீம். நான் எக்ஸ்ட்ரீமில் தான் இப்போ சொன்னேன். இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஹேட்டாகி நாங்கள் ஓரமாக ஒதுங்கி வந்து அடுத்து சரி ஓகே இனிமேலாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு பேசி பழகுனவங்க தான், எங்கள்கிட்ட நல்ல ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணவங்க தான் இப்படி பிஹேவ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து ஒரே பர்சனோட ட்ரஸ்ட்டை உடச்சிட்டே இருக்கமா, எப்படி சொல்ல, ஒருத்தர் மோசமாக இருந்தால் இன்னொருத்தவங்க வந்து நல்லா தான் இருப்பாங்க. அப்போது either ப்ராப்ளம் இஸ் வித் தெம், இல்லைன்னா அதை வேற எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா எல்லாரும் நம்பிடுறாங்க ஓப்பனாக. அதான் நீங்கள் சொல்லுங்கள், ரெட் ஃப்ளாக்ஸ் அதுதான் கரெக்டாக சொல்கிறேன். அதுதான் நீங்கள் வந்து ரொம்ப டிசைன் பண்ணாமல் உண்மையாக அவங்க யார் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் யூ பில்ட் த ட்ரஸ்ட். அதுதான் ப்ராப்ளம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து உடச்சி அப்படி நம்ம வந்து கஷ்டப்படுறது நம்மளோட பிரச்சனை. எல்லாருமே வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. இவங்க சொன்ன மாதிரி ஜெலஸ் ஆகிறது வந்து மனுஷனோட நேச்சர். இதில் எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் வந்து இன்னொருத்தவங்க முன்னேறி போகும்போது நான் ஜெலஸே ஆனது கிடையாது அப்படின்னு? எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஒரு துளி கூட நான் ஜெலஸ் ஆனது கிடையாது அப்படின்னு. வேறு யாரெல்லாம் சொல்லிட்டீங்க? யாருனாலும் நான் சொல்லுவேன், என்னை விட யாராவது முந்தி போனால் எனக்கு வந்து ஜெலஸ் ஆக தான் செய்யும். வேறு யாராவது சொல்ல முடியுமா? நான் ஜெலஸ் வந்து ஆனதே கிடையாது, இவங்க முந்தி போகிறாங்களே போகட்டும் அப்படின்னு வந்து. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து ஜெலஸ் ஆச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஜெலஸ் நேச்சர் தான், பட் அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ரியாக்ட் வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுல்ல, அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஜெலஸ் நேச்சர், ஜெலசி வந்து நேச்சர் ஓகே. ஆனால் நீங்கள் அழும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட் ஜெலஸ் ஆகலைல்ல. வாட் யூ சோசன் இஸ் நீங்கள் வந்து அந்த ஜெலஸ் ஆகிற ஒரு பர்சன் கூட இருந்திருக்கீங்க. ஏன்னா அதே ஃப்ரெண்டு அதே சிச்சுவேஷனில் இருந்ததுனால அவங்க அப்படி தான், நீ கவலைப்படாதுன்னு தான் சொன்னான். அவளும் அதே சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கா. அதே ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபேஸ் பண்ணதுனால மட்டும்தான் அவள் என்கிட்ட பேச முடிஞ்சு. ஃபேஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆறுதல் கொடுக்க முடியாது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம், உங்கள் ஃப்ரெண்டு இப்போ உங்களுக்கு ஒரு துன்பத்தில் கஷ்டத்தில் இப்போ வந்து உதவுற அப்படின்னா நீங்கள் மேபி அதே சிச்சுவேஷனை கடந்து வந்திருப்பீங்க. அதனால மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை அறிவுரையை நீங்கள் கொடுக்க முடியாது. கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி இருந்தால் இது வந்து முடியும். எல்லாருமே எல்லாரோட ஷூஸில் இருந்து வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே இது வந்து முடியும், கண்டிப்பாக முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க இருந்த இடத்துல இருந்து அப்படின்னா why didn't you pick them in the first place? நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குது, அவங்கள வந்து கன்சோல் பண்ண முடியும் அவங்களால அப்படின்னா நீங்கள் ஏன் அவங்கள ஃபர்ஸ்டே அவங்கள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கல? அவன் என்னோட ஃப்ரெண்டு தானே, அவ கூட தான் இருப்பேன் பெஞ்சில், ஆல்ரெடி ஹேவ் a good friend. அதனால வந்து நான் இப்போ எனக்கு குட் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நான் சொல்லலை, எனக்கு குட் ஃப்ரெண்டும் இருக்காங்க. நான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேக் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் நன்மை மட்டுமே இருக்காது, கண்டிப்பாக தீமையும் இருக்கும். அழகா தங்கச்சி சொன்னா இந்த உலகத்துல தீமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு,
சரியா? நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய மோசமான ஃப்ரெண்ட்ஸை நம்ம என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், நம்ம எல்லாமே செயின்ட்ஸ் கிடையாது, சரியா? எல்லாருமே தியாகிகள் கிடையாது. உங்களையும் சொல்லலாம், அவங்களையும் சொல்லலாம். அதே சமயம் நாம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு போகணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கடந்து தான் வர வேண்டியிருக்கு. அப்போ அது வந்து தீமைகள் இருக்கும்போது தீமைகளை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம வந்து நன்மையான விஷயத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப மெச்சூர்டாக சில விஷயங்களை அவங்க சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. நீங்கள் இன்னும் அந்த கசப்பே வச்சுக்கிட்டு, சரியா, அந்த தீமையை மட்டுமே பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து நல்லதை பார்க்காம இருக்கீங்க. கண்டிப்பாக பின்னால் டார்க்கான ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தான் ஒரு லைட் நல்லா தெரியும். ஒரு தீய செய்தி இருந்தால் தான் நற்செய்தி வெளியே வரும். ஸோ அந்த தீமையான பேக்ரவுண்டை வச்சுட்டு நீங்கள் ஏன் வந்து நன்மையான விஷயத்தை பார்க்கக்கூடாது, நட்பை தேடக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட். நீங்கள் சொல்லுவாங்க. இல்லை, அவங்க சொல்கிறாங்க எதிர்பார்ப்பே இல்லாமல் வர்றது தானே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படினாலுமே அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா? எதிர்பார்க்காம எல்லாமே பண்ணுவாங்களா? என்ன நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதுக்கு 15 lakh இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ வீட்டில் டாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரு, நஷ்டமாயிருச்சுன்னா திரும்ப அந்த அமௌண்ட் வராது அப்படின்னு. மம்மி சொல்லிட்டாங்க, பார்த்துக்கோ, இன்வெஸ்ட் பண்ண போகிற, யோசிச்சுக்கோ, வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆறுதலாக வீட்டில் யாருமே என்கிட்ட சொல்லலை, இதை பண்ணு, உனக்கு அதனால் ஜெயிக்க முடியும், பார்த்துக்கலாம், பண்ணுன்னு யாருமே எனக்கு சொல்லலை. என் ஃப்ரெண்டு தான், நீ பண்ணு, நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன், நீ பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு தான் என்னை மோட்டிவேட் பண்ணான். பண்ணு, பார்த்துக்கலாம், ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்டிங் வச்சேன். மண்டே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒர்க்கை, நான் ஃபாஸ்டிங் வச்சேன். இங்கே வந்து என் ஃப்ரெண்ட், நான் உனக்காக ஃபாஸ்டிங் வச்சு நானும் ப்ரேயர் பண்ணுறேன், நீ வருவ, முன்னேறுவ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் என்னை மோட்டிவேட் பண்ணான்னு தவிர என் பேரண்ட்ஸ் யாரும் பண்ணலை. ஃப்ரெண்டு க்ரோத் ஆகிறதுக்கு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ண தான் செய்வான். டவுன் ஆகுன்னு எந்த ஃப்ரெண்டும் யோசிக்க மாட்டான். அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு துரோகம் பண்ணிட்டானா, சரி துரோகம் பண்ணிட்டியா, ஸ்மெல் பண்ணிவிட்டு விளையிடணும். அந்த துரோகத்தை அவன் ஒரு நாள் அனுபவிக்கிறப்போ அவன் ரியலைஸ் பண்ணுவான், சரி நம்ம துரோகம் பண்ணிட்டோம், இதை தான் நம்மளும் அவனுக்கு பண்ணோம். அப்போ அவனுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனே மாறிட்டு பழையபடி நம்மள்ட்ட பேச ஆரம்பிச்சிடும். நம்மளும் அந்த துரோகத்தை நினச்சிட்டு, நீ எனக்கு இப்படி பண்ணலை, நாளைக்கு உனக்கு இருக்குடா அப்படி நினச்சிட்டு இருந்தனா, அவன் பழகுனதுக்கும் நம்ம பழகுனதுக்கும் ஒரு இதே கிடையாதுல்ல, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாதுல்ல. அவன் ரியலைஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதை புரிஞ்சுக்கிறோம், இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் துரோகம்னு சொல்கிறீங்க, கசப்பு வச்சுருக்கீங்க, ஆனால் அவங்க சூழ்நிலை நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை அவங்க நல்ல நோக்கத்தில் செஞ்சு அது ஒரு மாதிரி மாறி துரோகம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமே, அவங்க சைடு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஜெலசி என்பது நேச்சர் தானே சொன்னாங்க, அதே மாதிரி எதிர்பார்க்கறது நேச்சர் தானே. எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்த்தா செய்யணுன்றாங்களா? அப்போ இங்கே யார் எதிர்பார்க்க இல்லாமல் உண்மையாக நேசிக்கிறா? எல்லாருமே எதிர்பார்ப்போட தானே நேசிக்கிறாங்க. ஆசையை துறப்பதே ஒரு ஆசை தான். அப்படி எதிர்பார்ப்பது ஒரு நேச்சரான ஒரு கேரக்டர் தானே, எல்லாருமே எதிர்பார்த்து தானே நேசிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு வந்து மோட்டிவேட் பண்ணா, அதனால தான் நான் பிஸ்னஸ் பண்ணேன்னு. அதுவும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட எதிர்பார்க்க போய் சொன்னால் என் ஃப்ரெண்டு மோட்டிவேட் பண்ணுவான் அப்படின்றதுனால மட்டும் தானே அவங்க சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், என் ஃப்ரெண்டு எனக்காக ஜோம் பண்ணுவான் அப்படின்னு ஒரு சப்போர்ட் தான். எதிர்பார்ப்பு தானே. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன எதிர்பார்ப்போ, அவனுக்கு ஒரு இப்போ அவனுக்காக அடி வாங்குறதுக்கும் ஃப்ரெண்டு தான், எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட். அதில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? நாங்க அடிபட்ட ஃப்ரெண்டா நாங்க இங்க இருந்து பேசுறோம், நீங்க அடிபடாத ஃப்ரெண்டா அங்க இருந்து பேசுறீங்க. சரி, நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அடி விழும், வாங்க. இல்லை, என் நண்பன்ட்ட எதிர்பார்க்கறது தப்பு இல்லையே. நண்பன் எதிர்பார்க்கறது வந்து நேச்சர் தான். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அந்த ஃப்ரெண்டோட எபிலிட்டியை பொறுத்து ப்ரேயர் பண்ணணும்னு என்ன எதிர்பார்த்தாங்க. அது வந்து ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. இன்னொன்று சொன்னீங்க, அதாவது இவங்க நம்பி இன்னொருத்தவங்கள நம்புறதுல வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நம்புறது வந்து எல்லார் மேலேயும் வராது. அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இப்போ ஏதாவது ஒரு ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க, ஆக்டர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்கள ஆக்ட் பண்ண வச்சு ஓகே அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்பி தான் அவங்கள எடுப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா கெட்ட ஃப்ரெண்ட்ஸா டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் வைக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஷிப்னா அவங்களுக்குள்ள பில்ட் ஆகுறதே ட்ரஸ்ட் தான். அதுதான் நான் சொல்ல வரேன். அது எப்படி எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க? ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய இருதயமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் டிஃபரெண்ட். ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு மாதிரி இருப்பான், ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மள ரொம்ப லவ் பண்றதுல ஒரு மாதிரி இருப்பான், ஒரு பையன் ஹெல்ப் பண்றதுல ஒரு மாதிரி இருப்பான். அதுக்காண்டி எல்லாருமே ஒரே ஆள்கிட்ட எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஒரே ஆள்கிட்ட நாங்க எதிர்பார்த்தோன்றதே சொல்ல வரல. நாங்க என்ன சொல்ல வரோன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எதிர்பார்த்த விஷயங்களை தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து வேறு எதுவுமே பெருசாக கேட்கல. அதாவது நீங்கள் ஒரு ஓகே அவங்களுக்கும் எனக்கும் ஒரு ஃபைட் ஆயிடுச்சு, மூவ் ஆன் ஆகுறாங்க, ஓகே நான் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு தேர்ட் பர்சன் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணால் கூட வலிக்காது. எங்கள் அப்பா வந்து ஒரு ஹிந்து தான்.
ஆனால் எங்கள் அப்பா காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு பெஞ்சமின்னு ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஏசப்பாவை பற்றி சொல்லி எங்கள் அப்பாவை வந்து கிறிஸ்டினாக மாறலாம் அப்படிலாம் சொல்லி அவங்க மாற்றிட்டு இப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இல்லை, அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணும், நம்ம அவங்க சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சுயநலமாக இருக்காங்க, அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டும் இருந்திருந்தா எங்கள் அப்பா கிட்ட வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ எங்கள் அப்பா வந்துட்டு எப்படி கிறிஸ்டினாக மாறி இருக்க மாட்டாங்க, நாங்கள் இந்த நிலமையில இருந்திருக்க மாட்டோம். அப்போது அந்த ஃப்ரெண்டு இல்லைன்னா நாங்கள் இந்த நிலமையில இல்லை. அப்போ எப்படி குட் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு இவங்க சொல்லலாம்? இருக்காங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஸ்போர்ட்ஸே நடந்துச்சு எங்கள் இதில். அப்போ நான் ஒரு டீமில் இருந்தேன், என் ஃப்ரெண்டு ஒரு டீமில் இருந்தா. நாங்கள் நிற்கோம், எதிர் நிற்கோம். அந்த டைமில் 2 பேருமே எங்களுக்கு நான் பார்க்கல ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் 2 பார்த்துக்கிட்டோம். நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாருமே. அப்போ என் எதிர இவன் நிற்கிறா அப்படின்னு நான் வந்து என்ன செய்ய, நாங்கள் அப்பவும் சந்தோஷப்பட்டேன். நல்லா நான் தான் அதில் ஒரு தனி டீமாக இருந்தேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு, அதில் நாங்கள் வின் பண்ணாலும் அடுத்த செகண்ட் நாங்கள் அங்கேருந்து கட்டிப்பிடிச்சி நம்ம 2 பேருமே வின் பண்ணுறதான் அர்த்தம், அந்த மாதிரி நாங்கள் இருந்தோம். அவங்க சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு போனாங்கன்னு. ஆனால் நாங்கள் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்தையும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனால் 2 டீமும் வின் பண்ண முடியாதுல்ல, ஒரு நாள் வின் பண்ண முடியும். நாங்கள் அப்படி சொல்கிறோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வின் பண்ணி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இப்படி கடைசியில் இருக்கும். நாங்கள் அப்படி பழகலை. அவங்க சொன்னாங்க கெடுக்கிறதே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா நான் என் ஃப்ரெண்ட்டை சொல்லுவேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவள் சொல்லுவா இல்லை வேண்டாம் அவனுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு கொடுக்கறதே என் ஃப்ரெண்டு தான். ஒரு பொறாமையா இருக்காதா? பொறாமை இருக்காது. எதிர்பார்ப்புன்னு சொன்னாங்க. பைபிளில் போட்டிருக்கு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றும் இல்லை. அப்போ எதிர்பார்ப்பே உயிர் தான், உயிரை கொடுக்கறதா நண்பனுக்கு உயிர். ஆமாம். அதே போல் ஃப்ரெண்ட்ஷிப்னா கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க பைபிளில். அவங்க இப்படி ஏசப்பாக்காக அவங்க 3 பேர் ஒற்றுமை இருந்தனால தான் அவங்க வந்து ஷைன் பண்ண முடிஞ்சுச்சு. அவங்க ஒருத்தர் வந்து நான் அந்த விக்கிரகத்தை வணங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க கட் ஆயிரும் கண்டிப்பாக. அவங்க 3 பேர் ஒற்றுமை இருந்த போய் தான் அக்னி சூளையில் போட்டாலும் அவங்க வந்து ஏசப்பாக்காக 3+1 ஆயிடுச்சு. ஆமாம், 3+1 ஆகிட்டாமா. அலெக்சாண்டர்னு ஒரு ராஜா இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ப்ரூட்டோ. அலெக்சாண்டர் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அவங்க ஒய்ஃப் வந்து இவங்க அலெக்சாண்டர் வந்து போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒய்ஃப் வந்து வேண்டாம் நீங்கள் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மீறியும் அவங்க போயிடுவாங்க. லாஸ்ட்டில் அவங்க ஃப்ரெண்டு ப்ரூட்டோ அவங்க நம்பி அவங்க ஃப்ரெண்டை நம்பி போவாங்க. அப்போ வந்து ப்ரூட்டோ அவங்கள வந்து கொலை செஞ்சுருவாங்க. இப்போ நம்பி தான் போனாங்க, ஆனால் நம்பிக்கை துரோகம் தானே பண்ணிட்டாங்க அவங்க. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்தே வருது நம்பிக்கை துரோகம். ஓகே, ஆக்சுவலாக துரோகம்னா என்னன்னு சொன்னாங்க கேட்டாங்க. இப்போ வந்து என்னோட அண்ணா வந்து ஒரு நல்ல ஒரு இதில் இருக்காங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து கூட தான் இருந்தாங்க. அப்போ வந்து அந்த அண்ணன் சேலரி நல்லா வாங்கும்போது எங்கேனாலும் அந்த அண்ணன் வந்து கூப்பிட்டு போவாங்க. ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் எல்லாமே சாப்பாடு எல்லாமே வாங்கி தருவாங்க. அப்போ வந்து கடைசியில் பார்த்தாங்கன்னா அந்த அண்ணனுக்கும் வந்து வேலை கிடச்சிச்சு. அந்த வேலை கிடச்சி எங்கள் அண்ணனோட தான் அவங்களும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த அண்ணனோட மேனேஜர்கிட்டே போய் இவங்க வந்து பண்ணாத காரியத்தெல்லாம் வந்து சொல்லி அந்த அண்ணனை வந்து அந்த மேனேஜர்கிட்ட குற்றப்படுத்துகிறாங்க. அப்போ அது வந்து துரோகம் தானே, அதை என்ன சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க லவ் பண்ணுறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தடுப்பாங்கன்னு. அதே தான் ஒரு கேங் இருக்காங்க. அந்த பசங்களில் ஒரு பையன் வந்து லவ் பண்ணிவிட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க நீ லவ் பண்ணு எல்லா ஹெல்ப்புமே பண்ணாங்க. பார்த்தா ஒரு நாள் வந்து அந்த பொண்ணை காணும். ஓகே, வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நினச்சாங்க சரி இவன் வந்து கூட்டிகிட்டு ஓடி போயிருப்பான். பார்த்தா அந்த கேங்குள்ளே இருந்த அண்ணாவே ஹெல்ப் பண்ண அண்ணாவே அந்த அக்காவை வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அங்கே குட் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. எப்படின்னா ஒரு காலேஜ் கட்டடிக்கணும். அவன் காலையில் வீட்டிலேருந்து நீ தானே என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன். உடனே காலையில் காப்பாற்றி நீ கூப்பிட்டு வந்துட்டான். நான் படித்தது வந்து திருநெல்வேலியில் காலேஜ். நான் கட்டு அடிச்சுட்டு கோயில்பட்டிக்கு போகணும். அதனால் காப்பாற்றி நீ காலையில் கூப்பிட்டு வந்துட்டான். மச்சான் நீ வீட்டுக்கு போயிடாத, போனேன்னா ஏதாச்சும் உளையிடுவா, எங்கள் வீட்டுக்கு நீ போயிடாத, போனால் ஏதாச்சும் உளையிடுவா அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே சரி பஸ்லாம் ஏற்றி விட்டு அவன் கிளம்பிட்டான். வீட்டுக்கு போகாதான்னு சொன்னால் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு சரி அது ஏதாச்சும் வளராமே செஞ்சுருக்கலாம். எங்கள் அம்மா கேட்டாங்க பஸ் ஏற்றி விட்டேப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா இப்போ நம்ம கோயில்பட்டிக்கு பஸ் ஏற்றி விட்டேன்ட்டான். அவ்வளோதான், கதையே முடிஞ்சு. இது இவன் ஒரு வாட்டி பண்ணல, இதேமாரி 4-5 வாட்டி பண்ணிட்டான். இது அவன் தெரிஞ்சுதான் பண்ணுறான். சொல்லாதன்னு சொன்னதெல்லாம் சொல்லிக்காப்ல. ஆமாம், சும்மா விட்டுருந்துருக்கணும். ஆமாம், இதை அவன் தெரிஞ்சுதான் பண்ணுதான். மாட்டிக்கிட்டு அதுக்கடுத்து வீட்டில் வாங்கினவா தான் எனக்கு தான் தெரியும். ஒருவேளை அது திருந்தணும்னு பண்ணியிருக்கலாம்ல. நாம் வந்து ஒரு விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா? தீமை கண்டிப்பாக இருக்குது உலகத்தில்.
கர்த்தர் நன்மையாக கொடுத்த ஒரு விஷயத்த மனுஷன் வந்து தீமையாக பயன்படுத்தி உலகம் ஃபுல்லாக தீமைக்குள் கிடைக்கிறது. இந்த சூழ்நிலையில் நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நல்ல நண்பருங்கிறது எப்படி தெரியும்னா, தீய நண்பர்களோட பேக்ரவுண்டில் தான் நல்ல நண்பரே தெரிவாங்க. அப்படி சூழ்நிலை வரும்போது இப்போ 2 பேரும் பேசி பேசி ஒரு 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 லாக் ஹான் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னதான் பேசுறது, அல்லது ஒரு டெட் எண்ட் மாதிரி ஆயிடுச்சு, ஸ்டோன் வால் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி டைமில் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம மேலே தான் பார்ப்போம் இல்லையா? சைடில் முடியல, ஃப்ரெண்ட்லேயும் முடியலன்னா மேலே தான் பார்ப்போம். பைபிள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி என்ன சொல்லுது, நல்ல ஃப்ரெண்டை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, அல்லது துரோகம் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி என்ன சொல்லுது, அதுக்கு பைபிள் என்ன தீர்வு கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ரவுண்டில் நம்ம பேச போகிறோம். பிப்ளிக்கல் டேர்ம்ஸில் வந்து நம்ம ஜீசஸ் பார்க்குறோம். யூதாஸ் காரியோத் வந்து ஏசப்பாவை காட்டி கொடுக்க போகிறாங்க, ஜீசஸ்க்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியும். பட் தென் அந்த நைட் அவங்க ஆபோஷனத்தில் இருக்கும்போது அவங்க காலையும் ஏசப்பா கழுவுறாரு. முத்தம் கொடுக்கும்போது ஒரு பாசமாக தான் பேசுகிறாரு. அப்போ வந்து என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இப்படி கூட என்னை பார்க்குற விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஏசப்பா அந்த இடத்துல காட்டியிருந்தார். அவன் எப்படி தான் இருந்தாலும் இந்த நேரத்துலையாவது அவன் திருந்திட மாட்டானா, மாறிட மாட்டானா? கர்த்தர் வந்து அவனுக்கு வந்து எனக்கு அவன் என்ன பண்ணுறான்றது பிரச்சனை கிடையாது. அவரை சிலுவையில் அறையும் போதும் நிறைய பேர் அவர் கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்து அவரை துப்பியிருக்காங்க, அவரை நிறைய அசிங்கப்படுத்தியிருக்காங்க. பட் தென் அவர் அப்போ பண்ணதெல்லாம் ப்ரேயர்ஸ் மட்டும்தான். அதாவது அவன் எனக்கு என்ன பண்ணுறான்றது பிரச்சனை கிடையாது. பட் காடோடைய ஜட்ஜ்மெண்ட்டில் அவன் நியாயம் தீர்க்கப்பட்டுறக்கூடாது, அவன் நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், அதுக்காக நான் நிற்பேன், எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நிற்கிறது வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். அதை ஏசப்பா நம்மளுக்கு காட்டியிருக்கு. அதான் நாங்கள் வந்து மனுஷங்க, நாங்கள் கடவுள் இல்லை. கடவுள் அப்படி அந்த கேரக்டர் ஏசப்பாக்கு அவங்களுக்கு நாங்கள் இருக்க முடியாது. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் இருக்கு. அதே போல் ஏசப்பா தான் அவருடைய பிதாவாக வந்தார். நம்மளையும் அவரை போல் நம்மளையும் மாற்றுறதுக்காக தான் அவர் வந்து வேதாகமத்தையே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. என்னைக்குனாலும் ஒரு நீதிமான் வந்து முழுமையாக நீதிமான் ஆக்கப்பட முடியும். ஜீசஸ் வாஸ் ஃபுல்லி காட், ஹி வாஸ் ஃபுல்லி மேன் வென் ஹி வாஸ் இன் திஸ் எர்த். ஸோ வந்து அவர் காடாக இருந்தனால முடிஞ்சதுன்னு கிடையாது. நம்ம ஒரு தடவையும் சுயத்தை வெறுக்கும் போது, கர்த்தரை நினைக்கும் போது, சுய சாகும்போது கண்டிப்பாக ஏசப்பா போல ஒரு சாட்சியுள்ள வாழ்வை வாழ முடியும். ஐ திங்க் இது அருமையான பாயிண்ட். சரியா, என்னுடைய சுயம் ஒழியும் போது என் ஃப்ரெண்ட்ஸுடைய நலத்தை நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது, சிநேகிதன் வந்து எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஏசப்பா பேதுரு வந்து மறுதளிச்சிட்டாரு, 3 தடவை மறுதளிச்சிட்டாரு. மறுபடியும் உயிர் தெழுந்து கடற்கரைக்கு பேதுரு மறந்து போயிருந்தாரு. மறுபடியும் ஏசப்பா வந்து கேட்காங்க, பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா அப்படின்ட்டு. மறுபடியும் ஏசப்பா கேட்குறாங்க, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா அப்படின்ட்டு. மறுபடியும் ஏசப்பா கேட்காங்க, பேதுருவே இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னை நீ அதிகமாக நேசிக்கிறாயா அப்படின்ட்டு. அப்போ பேதுரு மனம் உடஞ்சு சொல்லிட்டாரு, ஆண்டவரே அதை நீர் அறிவீர் அப்படின்ட்டு. அப்போ ஏசப்பா வந்து கடவுளாக இருக்காங்க. கடவுளாக இருந்தாலும் என்ன மாதிரி உன்னால் வாழ முடியும் அப்படிங்கிற மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதனாக தான் ஏசப்பா அந்த பூமியில் வாழ்ந்தாங்க. அப்போ நமக்கு எத்தனை துரோகம் செஞ்சிருந்தாலும் ஏசப்பா கூடவே இருந்த பேதுரு, ஏசப்பா செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்த பேதுரு தான் ஏசப்பா யாருன்னே தெரியாது. அடுத்த வசனம் சொல்லுது, அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இதை யாராலையும் தாங்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட தேவனை மறந்து மன்னிக்கும் பொழுது நாம ஏன் அதை மறந்து மன்னிக்க முடியாது? முடியும், நிச்சயமாகவே முடியும். இப்போ இவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னே கூட ஏசப்பா எனக்கு சொன்னாங்க, உனக்கு ஒரு ஜானுக்காக நீ ஜோம் பண்ண. அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, வண்டியில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன். இவன் வந்து அது கேர் பண்ணிக்கிடாமல் அவங்க ஃப்ரெண்டோடு அவங்க வெளியே போனதுனால அவனுக்கு, ஆனால் அவனுக்காக ஜெபம் பண்ணனால தான் அவனுடைய ஜீவனை ஏசப்பா பாதுகாத்தாங்க. அவனுக்கு என்ன சூழ்நிலை ஒரு பிரச்சனை அப்படின்னாலும், எத்தனையோ ஃப்ரெண்டு இருந்தாலுமே என் ஃப்ரெண்டு எனக்காக ஜெபம் பண்ணுவான், எனக்காக ஏசப்பா கிட்ட ஏதாவது கேட்பான், ஜெபம் பண்ணி சொல்லுவான் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வந்து எப்போவுமே பேசுறது. நாங்கள் வந்து எப்பவுமே இந்த ப்ரேயர் சர்க்கிள் அப்படி தான் நாங்கள் எப்பவுமே 2 பேரும் லிங்காக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு நல்ல அருமையான அட்வைஸ் என்னென்னா, வேதத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறது, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ப்ரேயரில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல நண்பர்களை காண முடியும். நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கள், சரியா? ஆண்டவரே எங்களுக்கு நல்ல நண்பர்களை காட்டுங்க, எங்களுக்கு இருக்கக்கூடிய கசப்பை வந்து எடுத்து போடுங்க, எங்கள் கண்களை வந்து தெளிவாக்குங்க அப்படிங்க சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாவத்தில் இருந்திருப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ரொம்ப நாளுக்கு வந்து அதில் நிலச்சிருக்க முடியாது. மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கை நம்மளை இழுக்கும், வந்துரு இதை பார்க்கலாம் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளே ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா மிச்ச பசங்களாம் நம்ம ஜாலியாக இருக்கும்போது வந்து மட்டும் நம்ம அதில் வந்து தனிப்பட்டவங்களாக தெரியும். அப்போது வந்து நம்ம கூட வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற ஒரு நண்பன் இருந்தால் மட்டுமே தான் நம்ம அதில் வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியுமே தவிர்த்து, இல்லை நம்மளும் அந்த பாதையில் போகணும்னு சொல்லி நம்மளும் அதில் தவறி. ஸோ நீங்கள் ஒன்று சொன்னீங்க,
நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக இல்லாட்டி கூட அவங்க நண்பரில் வச்சுருப்போம் சொல்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் நண்பரும் ஒருத்தர் வச்சிருக்கோம். கண்டிப்பாக அதான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது நீங்கள் சொல்கிறீங்க. அங்கிள் அவங்க சொன்னாங்க சிநேகிதன் வந்து எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் அப்படி சொன்னாங்க. அதே யோபுடைய வாழ்க்கையில தான் சிநேகிதன் இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, அவங்களுக்குன்னு யோபுக்கு சிக்ஷை வரும்போது என்ன பண்ணாங்க, அந்த சிநேகிதன் வந்து அவங்கள விட்டுட்டு போனாங்க. அது எப்படி விட்டுட்டு போகல, உட்காந்துருந்து வச்சு அதுதான் செஞ்சாங்க. அதுதான் அவங்கள வந்து தப்பு சொன்னாங்களே. அந்த சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிக்க தானே செய்யணும். இந்த யோபு நல்ல சிநேகிதா இருந்தான், அவங்களுக்கா ஜோம் பண்ணாரு. அது மாதிரி அது மாதிரி நீங்கள் மாறணும் நினைங்க. அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. இல்லை, அவங்க சொன்னாங்க அவங்க 4 பேர் வந்து சிநேகிக்கல அப்படின்ட்டு. ஆனால் யோபுட்ட ஆண்டவர் சொல்லுதாங்க, நீ உன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திரைப்பினார் அப்படின்ட்டு. அப்போ யோபும் இல்லை ஆண்டவரே, அவன் வந்து என்னை வந்து இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி நான் 3 நாள் நல்லா இருந்தான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட முறையிடலை. யோபு அடுத்த செகண்டே சிநேகிதர்கள் ஜெபம் பண்ணுதாரு. அப்போ அதான் சிநேகிதன் வந்து யோபு எப்படி எப்படி அவங்ககிட்ட நேசித்தாரோ அதே மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது நேசிக்காரு. அவங்க குறைய சொல்லலை, இவங்களை அடி ஆண்டவரே, அந்த தேமானியை போட்டு கொல்லு ஆண்டவரேன்னு சொல்லலை. அதான் சிநேகிதன் வந்து எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அதுக்கு யோபு நல்ல உதாரணம், ஏசப்பா ஒரு நல்ல உதாரணம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவரே சொல்றாரு, ஆபிரகாம் என் சிநேகிதர்ன்ட்டு. நாமளும் எல்லாரையுமே சிநேகிக்க முடியும், நேசிக்க முடியும். பைபிள் அதான் சொல்லுது. ஓகே, அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. நான் வந்து பைபிள்லேருந்து 2 கருத்து நான் சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு நான் டைம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. சரியா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ உன் ஃப்ரெண்டை மாதிரியே மாறிடுவ அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வி உண்டு. இயேசுவுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? பாவிகளின் சிநேகிதன் அப்படின்ட்டு. இயேசு வந்து பாவிகளின் சிநேகிதன் அவருக்கு பேரே வச்சாங்க. ஆனால் பாவம் செஞ்சாரா? பாவிகளுக்கு விலகினர்னு நம்ம பைபிளில் போட்டிருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறோம்? எனக்கு இந்த குரூப்பை பற்றி எனக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. நீங்கள் இவங்கள்ட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. நான் என் ஃப்ரெண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறேன். சரியா? நான் எந்த ஃப்ரெண்ட்ஸையும் நான் ஒதுக்க போகிறதில்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸால் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். நம்ம இயேசுவை போல மாறுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணான்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறேன். அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. அப்படி வரும்போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறையுது, ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஜீசஸ் சொன்ன இன்னொரு வசனத்தில் நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை பார்த்துக்கலாம் மேலான அன்பு இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லார். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் அம்மா உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னா அது கடமை, ரத்தம். சரியா? உங்கள் அப்பா நேசிக்கிறாருன்னா ரத்தம். உங்கள் சொந்தக்காரங்க நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சொந்தக்காரங்க. சரியா? பாசம். ஆனால் முன்னப்பின்ன தெரியாத வேற ஒரு மதத்தில் உள்ளவன், சரியா, வேற ஒரு ஊரில் உள்ளவன், சரியா, வேற ஒரு ஜாதியில் உள்ளவன், முன்னப்பின்ன தெரியாத ஒரு ஆளுக்காக ஒருத்தன் உயிரை கொடுக்குறான்னா அந்த மாதிரி ஒரு அன்பு இந்த உலகத்திலவே கிடையாது. அந்த நேசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. நம்மளை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நாம் இந்த உலகத்துக்கு உண்மை நட்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய டார்க்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட வேண்டிய ஒரு உலகத்தில் நாம் நல்ல நண்பர்களாக இருந்து இந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியும். அதான் அந்த பூவாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கனியாக மாறும்போது என்ன ஆகுது? அதுக்குள்ள ஒரு விதை வருது. கனி எல்லாரும் கடிக்கிறாங்க, ஹர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது இனிமையான கனியாக இருக்குது, ஹர்ட் ஆகுது. ஆனால் அந்த விதை என்ன செய்யுது? இன்னொரு நட்பை உருவாக்குது. ஸோ பூவாக இருக்கிற ஒரு நட்பை நீங்கள் வந்து கனியாக்குங்க. அந்த கனி விதையாகட்டும், அது திரும்பவும் பூவாகட்டும், திரும்பவும் கனியாகட்டும், திரும்பவும் விதையை கொண்டு வரட்டும். ஒரு விதைக்குள்ளே ஒரு விருட்சமே இருக்குது. விருட்சத்துக்குள்ளே என்ன இருக்குது? இன்னும் விதைகள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பெரிய காடே இருக்குது. ஸோ ஒரு விதையில் என்ன இருக்குது? ஒரு காடு இருக்குது. ஒரு விதைன்னு பார்க்க வேணாம், அந்த ஒரு விதையில் என்ன இருக்குது? ஒரு காடே வரப்போகுது. ஆகவே இந்த நட்பை பற்றி நம்ம பார்க்கும்போது கடவுள்கிட்ட மேலே பார்க்கும்போது அவர் வந்து அவருடைய அன்பை காட்டுவார். கையை விரித்து அவர் என்ன பண்ணார்? இதுதான் அன்புன்னு அவர் காட்டினார். சரியா? நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியாது, ஆனால் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஓவர் டு த ஸ்பெஷல் கெஸ்ட். ஆல்ரைட், that was awesome. ரொம்ப ஸ்பிரிட்டடான கான்வர்சேஷன். நிறைய பேர் ரொம்ப இமோஷனலாக நீங்கள் தேங்க்யூ ஃபார் பீயிங் வால்னரபிள். ரொம்ப சத்தமாக நிறைய பேர் பேசுனீங்க. ஸோ it was a good conversation. I think ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ன்ற இந்த ஐடியா இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம்.
நம்ம நிறைய டிஸ்கஷன் எங்கே நடந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னென்னு நம்ம ஓரளவுக்கு ஒரு டெஃபினட்டிவாக ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டு இதை பற்றி எல்லாம் பேசினாங்க. நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் எங்கே இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து நிறைய பேட் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் பார்க்குறோம், நிறைய பேட் எக்ஸாம்பிள்ஸை பார்க்குறோம். இது எங்களை டிமோட்டிவேட் பண்ணுது. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருக்கிறது பெட்டர் நிறைய டைம் யோசிக்கிறோம் நாங்கன்ட்டு நிறைய இங்கே பேசுனீங்க. இந்த பக்கம் வந்து எங்களுக்கு நிறைய குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது நல்லது, எங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, இத்தனை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் பேசணும். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, we have to be very careful. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ன்றது வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது இட்ஸ் நாட் ஆஸ் காம்ப்ளிகேட்டட். நம்ம எல்லாம் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எத்தனை பேர் இங்கே படிக்கிறோம் இன்னும்? ஓகே, ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் யூ கைஸ் ஆர் ஸ்டில் ஸ்டடிங். நம்ம படிக்கும் போது நம்ம வந்து ஒரு நம்மளுடைய லைஃபுடைய அடுத்த சாப்டர், அந்த அடல்ட் சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த அடல்ட் சாப்டர் போகும்போது நமக்கு நிறைய அப்போ தான் நம்ம யாருன்னு ஒரு பர்சனாக நம்ம யாருன்னு நமக்கு தெரிய வரும். நம்மளுடைய கரியர் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையை வச்சு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய இட் கெட்ஸ் காம்ப்ளிகேட்டட், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கெட்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஸோ முதல்ல வாட் இஸ் அ ஃப்ரெண்ட்? I think a lot of us agree that a friend is someone I trust. நான் நம்புகிற ஒருத்தன் தான் என்னுடைய ஃப்ரெண்டுன்ற மாதிரி. ஸோ a friend is someone you trust like yourself. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்டையும் ஒரு அக்வைண்டன்ஸ்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டையும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர். ஓகே, அக்வைண்டன்ஸ்னால் என்னென்னா, நம்ம வேலையிலலாம் நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா, வல்னரபிளாக இருப்போமா, ட்ரஸ்ட் பண்ணுவோமா எல்லாத்துலேயும்? இல்லை. அவங்க ஒர்க்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாங்குவேஜ்லேயும் நம்ம நிறைய டைம் வந்து அதை கலோக்கலாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம். அக்வைண்டன்ஸஸ் வேறு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு டிஃபைன் பண்ணுறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்போம். ஸோ அதுக்கு 3 விஷயம் நான் வந்து யோசிப்பேன். என்னென்னா, ஒன்று ட்ரஸ்ட்டு, முதல் விஷயம் ட்ரஸ்ட். அப்புறம் வந்து நம்மளுடைய வல்னரபிலிட்டி. ஹவு வல்னரபிள் ஆர் யூ வில்லிங் டு கெட் வித் யர் ஃப்ரெண்ட்? எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க உங்களால் முடியும், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியும். 3வது அக்கௌண்டபிலிட்டி. இந்த 3 விஷயங்களை யோசிப்பேன். இந்த 3 விஷயங்களை யோசிக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ன உடனே நமக்கு ஞாபகம் வர 2 கேரக்டர் யார் பைபிளில்? டேவிட் அண்ட் ஜானத்தன். இவங்க 2 பேருக்கும் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பயங்கர காம்ப்ளிகேட்டடு. நம்ம வந்து படிக்கும் போது சும்மா ஒரு சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி படிக்கக்கூடாது. ஜானத்தன் வந்து இஸ்ரேல் த கிங்டம் ஆஃப் இஸ்ரேலுடைய ஃபஸ்ட்டு பிரின்ஸு. யார் ஃபஸ்ட்டு பிரின்ஸு? அவங்க அப்பா சவுலுக்கு அப்புறம் யார் ராஜா ஆகணும்? ஜானத்தன் தான் ஆகணும். வளர்க்கும் போதே அப்படி தானே வளர்ப்பாங்க, பிரின்சஸ்னால் அப்படி தானே வளர்ப்பாங்க. அவருக்கு தெரியும் தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்ட்டு. யாருக்கு தெரியும்? ஜானத்தனுக்கு தெரியும் தாவீது தான் அடுத்த ராஜா ஆக போகிறாருன்ட்டு. இந்த டைமில் அவர் கோலியாத்துக்கிட்ட தான் அந்த சண்டை முடிச்சுட்டு வரும்போது பைபிளில் இருக்கும், his soul was tied to David. ஜானத்தன் soul was tied to David. அதுக்கப்புறம் அவர் 3 விஷயம் பண்ணுறாராங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, he gives him his robe. ரோபுனா அங்கின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்னொரு இடத்துல நம்ம அங்கின்னு எங்கே படிப்போம்னா, யோசேப் கிட்ட படிப்போம் அந்த பலவண்ண அங்கி. ஸோ அந்த ரோபை பார்க்கும் போது யோசேப் அந்த அங்கி போட்டிருக்கும் போது என்ன அதை குறிச்சிச்சு? ஃபாதருடைய ஃபேவரட் சன். எல்லாரும் பார்க்கலாம் யாரை பிடிக்கும் அவருக்கு? அப்பாவுக்கு யாரை பிடிக்கும்? யோசேப்பை பிடிக்கும். ஸோ அந்த ரோப் வந்து அந்த ஸ்டேட்டஸை சிக்னிஃபை பண்ணுது. அப்போ ஜானத்தன் வந்து ஹீஸ் எ பிரின்ஸ், இஸ்ரேலுடைய பிரின்ஸ். அவன் அந்த ஸ்டேட்டஸையும் எடுத்து அதுவும் எதுவும் இல்லைன்ட்டு கைட்டு யார்கிட்ட கொடுக்குறான்? அவனுடைய ஃப்ரெண்டுன்னு யோசிக்கிற டேவிட். ஸோ ஹீஸ் அந்த நான் அதுக்கு தான் சொன்னேன், ஒரு சிஇஓவாக இருந்தாலும் ஒரு டெவலப்பராக இருந்தாலும் அவங்க முதல்ல இருந்த ரிலேஷன்ஷிப் அவங்க ஸ்டேட்டஸை வச்சு மாறாது. ரோபை கொடுக்குறான். அடுத்து ஒன்று பண்ணுறான், ஆர்மரை கைட்டி கொடுக்குறான். ஆர்மர் எதுக்கு போட்டு போவாங்க? சும்மா இருக்கிற போட்டாக்காரமா? இல்லை, சண்டைக்கு போகும்போது தான் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ அந்த டிஃபென்சிவ். நிறைய நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நம்பலைன்னா நம்ம ஓப்பனாக பார்க்க மாட்டோம். ஸோ அவனுடைய டிஃபென்சஸ் எல்லாத்தையுமே கூட கழட்டி தாவீதுகிட்ட கொடுக்குறான். ஐம் கெட்டிங் வல்னரபிள். ஸோ நான் என்னென்ன வச்சுருக்கேன், நான் என்னென்ன பண்ணுறேன், நான் எப்படி யோசிக்கிறேன், எல்லாமே யாருக்கு தெரியும்? என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். கடைசியாக ஒன்று பண்ணுறாரு, இதுதான் வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. 3 விஷயத்துக்கு கடைசியாக கழட்டி கொடுப்பாரு. 1 ஸ்வாட், அவருடைய பட்டயத்தை கழட்டி கொடுக்குறாரு. அவருடைய போ அண்ட் ஆரோவை கழட்டி கொடுக்குறாரு. பெல்ட்டை கழட்டி கொடுக்குறாரு. இது ஏன் எனக்கு ஸ்டாண்ட் அவுட் ஆச்சுன்னா, பட்டயம் வந்து ஷார்ட் ரேஞ்ச் வெப்பன், கிட்ட இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? காயப்படுத்த முடியும். போ வந்து லாங் ரேஞ்ச் வெப்பன். இது 2த்தையும் வச்சுக்கிற இடம் தான் உன்னுடைய பெல்ட்டு. ஓகேயா? இவர் என்ன கொடுக்குறாருன்னா, ஹீஸ் கிவிங் எவ்ரிதிங் டு டேவிட். உன்னால் என்ன ஷார்ட் ரேஞ்சில் இப்போ தாவீதுக்கு வந்து ஜானத்தன் வந்து ஒரு த்ரெட். ஏன்னா தாவீதுக்கு யார் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது? இப்போ
தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு. ஜானத்தன் வந்து அவர் தான் முறையாக அவர் தான் ராஜாவாக வரணும். இப்போ தாவீது யோசித்தா என்னுடைய வேலை எனக்கு ஈஸியாக முடியும்னா, இப்போ கத்தியும் போவோம் யார் கையில் இருக்குது? தாவீது கிட்ட இருக்குது. நீ தூரம் ஓடினாலும் உன்னை எதை வச்சு சுட முடியும்? என்னால் கிட்ட இருந்தாலும் உன்னை வாழை வச்சு பண்ண முடியும். இது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. வாட் டஸ் திஸ் சிக்னிஃபை? ஹி ட்ரஸ்ட் ஹிம். ஸ்டேட்டஸ் இல்லை, நான் ராஜான்றதில்லை, நான் டிஃபென்சிவாக இல்லை, நான் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு கூட கொடுக்குறேன். திஸ் இஸ் வாட் ட்ரஸ்ட் மீன்ஸ். த ஸ்டேக்ஸ் ஆர் ஸோ ஹை, இட் இஸ் யுவர் லைஃப். தாவீது எடுத்து கத்தி எடுத்து அவர் சொருகிரணும்னு முடிச்சுன்னா முடிஞ்சிச்சு. ராஜா இல்லை உயிரோடவே இல்லை. ராஜான்னு மட்டும் இல்லை, உயிரோடவே இல்லை. த ஸ்டேக்ஸ் ஆர் ஹை. ஸோ திஸ் இஸ் வாட் ட்ரஸ்ட் லுக்ஸ் லைக். ட்ரஸ்ட்டுக்கு ஒரே ஒரு குட்டி டெஃபினேஷன் எப்படி நம்ம யோசிப்போம்னா, கன்சிஸ்டன்ட், ரிலையபிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் டெலிவரி. கன்சிஸ்டன்ட், ரிலையபிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் டெலிவரி. நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரே அவுட்புட் வர்றது தான் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ தட்டினீங்கன்னா என்ன வரும்? ஸ்க்ரீனில் ஏ தான் வரும். ஸோ நம்புறோம்ல, நான் இந்த பட்டனை தட்டினேன்னா ஏ தட்டினேன்னா எங்கன்னா வரும் அங்கே ஸ்க்ரீனில். அந்த மாதிரி தான் ட்ரஸ்ட். இப்போ ஒரு ஃப்ரெண்டை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன்னு யோசிக்கிறேன், நான் என்ன அர்த்தம்னா, நான் அவனுக்கு இது பண்ணேன்னா அவன் இப்படி தான் யோசிப்பான். அந்த அவுட்கம்மை நான் பார்த்துருக்கேன் நிறைய முறை. அவன் இப்பயும் அதை மாதிரி தான் பண்ணுவான். எப்போ அந்த ட்ரஸ்ட் பண்ணுறது கஷ்டம் ஆகும்னா, அதே இன்புட்டுக்கு நிறைய டைம் வேறு அவுட்புட் வரும்போது தான் நமக்கு வந்து கஷ்டமாயிரும். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு டைமில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க, நல்லா எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதே விஷயத்தை தான் இன்னொரு முறை சொல்லுவீங்க, எரிஞ்சு விழுறாங்கன்னா அப்போ அவன் உன்னை யோசிக்கிற விதம் வேறு. he doesn't know you as a person. அதுவாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த மல்டிடியூட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் அங்கே நீ கொடுக்குற இன்புட்டுக்கு நீ ரிலையபிளாக அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரே அவுட்புட் வரலன்னா தெர் இஸ் an issue. ட்ரஸ்ட் இல்லை அங்கே. ஓகே, ஸோ கன்சிஸ்டன்ட், ரிலையபிள் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் டெலிவரி. திஸ் இஸ் வாட் ட்ரஸ்ட் இஸ். ஸோ வல்னரபிலிட்டி நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே எனக்கு தெரியும். நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசும்போது எனக்கு வந்து என்னை ஸ்டார்டிங்கில் கேட்டிங்க, நீங்கள் தான் கேட்டிங்க, நீங்கள் எந்த பக்கம், இந்த பக்கமா அந்த பக்கமா? நான் சொன்னேன் நான் நடுவில் இருக்கிறேன்ட்டு. நடுவில் தான் உக்காந்துருக்கேன். லிட்டரலாகவும் சொன்னேன், அது மெட்டஃபோரிக்கலாகவும் சொன்னேன். ஏன்னா I've had a lot of bad experiences with friends. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்காக பயங்கர எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருக்கேன். பயங்கரம் எக்ஸ்டென்ட்னா சில விஷயங்களெல்லாம் நான் பண்ணதெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே கேமராவில் சொன்னேன்னா எனக்கு கேன்சல் பண்ணி தள்ளிடுவாங்க என் சேனல்லையே. ஓகேயா? ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாம் எனக்கு வந்து அங்கே தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு காரியம் நான் வந்து என் வாழ்க்கையில் நடந்து நான் ரொம்ப டவுன் ட்ராடனாக இருக்கும் போது, நான் ரொம்ப கீழே இருக்கும் போது, நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு யோசித்த எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப பிட்டராக ஃபீல் பண்ணேன். என்னடா இது, இவ்வளோ நாளாக கும்பலாக சுற்றிட்டு இருந்தோம், எல்லாத்துக்கும் பர்த்டே பார்ட்டிக்கு போனால் கடை ஃபுல்லாக எங்களுக்கு தான் இருக்கும். எங்கள் ஊர்லலாம் இவ்வளோ ரொம்ப பெரிய கடைலாம் இருக்காது, ஒரு 4 டேபிள் இருக்கும். நாங்கள் உள்ளே போனால் 4 டேபிளையும் ஒன்றா சேர்த்துட்டு உக்காடுற மாதிரி தான் இருப்போம். அவ்வளோ பேர் இருப்போம். எது பண்ணாலும் ஒன்றா தான் பண்ணுவோம். எங்கே போனாலும், சண்டைக்கு போனாலும் ஒன்றா போவோம், சாப்பிட போனாலும் ஒன்றா தான் போவோம். எல்லாம் ஆகிட்டு எனக்கு அந்த விஷயங்கள்லாம் ஆகும்போது ஒருத்தனும் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் என்ன ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஆனால் ஒருத்தனும் வந்து என்ன இருக்கு, நானாக மெசேஜ் போட்டால் கூட ரிப்ளை வந்து கொஞ்சம் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும். அதே ஒரு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸில் பேசும்போது எப்படி பேசுவாங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது பேசிட்டு நான் எதனா மெசேஜ் போட்டால் ரொம்ப கார்பரலாக வந்து மெசேஜ் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் பயங்கரம் வந்து ஹர்ட் ஆகிட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸு யாருமே வேணாம். ஏன்னா நான் அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேமிலியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன், எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன முடிவில் வந்துட்டேன்னா, யாரும் தேவையில்ல ஆண்டவரே, நீங்கள் உண்டு நான் உண்டு, நான் என் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன், வேறு எதுவுமே வேணாம், எனக்கு வேறு யாரும் வேணாம். இந்த மாதிரி தான் நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சரிடான்ட்டு ஒரு 2 வருஷம் என்னை அமைதியாக விட்டார். அந்த 2 வருஷத்தில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஆண்டவர் எனக்கு இந்த மியூசிக் பண்ணுறது சொல்லி கொடுத்தாரு, வீடியோலாம் கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த 2 வருஷத்துடைய எண்டில் நான் மென்டலி பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். எப்படி இருக்கும்னா, நான் போவேன், ஏதாவது ஒரு வேலை பண்ணுவேன், வருவேன், படுத்து தூங்குவேன், ஜிம்முக்கு போவேன், திரும்ப வருவேன், படுத்து தூங்க ஏந்துருவோம், அதுதான். இது மட்டும்தான் இருக்கும் என் வாழ்க்கையில். ஸோ அந்த 2 வருஷம், அந்த 2.5 வருஷத்துடைய எண்டில் நான் ஒரு நாள் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே நான் இப்படி தான் ஜோம் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமாகுதுப்பா, யாராவது ஒருத்தர்னா கொடுங்களேன் பார்ப்போம், நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, இப்போ கூட நான் யாராவது ஒருத்தரை கொடுங்கன்ட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நான் வைக்கிறேன். இது வந்து ஆண்டவர் எனக்கு அற்புதமாக செஞ்சதுன்னு தான் சொல்லுவேன். நான் ஜெபம் பண்ணிவிட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்குறேன். அடுத்த நாள் காத்தால என்னுடைய ரொம்ப நாளைக்கு முன்னே 7th grade படிக்கும்போது, 7th standard படிக்கும்போது என் கூட ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான்.
அவ்வளோ நாளாக அப்பப்போ பண்ணுவான். ஆனால் அன்றைக்கி நான் ஜோம் பண்ண பிறகு திடீர்னு பண்ணுறான். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக நாங்கள் பேசாமல் இருந்தோம். சண்டை போட்டெல்லாம் இல்லை, டச் இல்லை. பேச ஆரம்பிக்கிறேன். நான் பேச ஆரம்பிக்கும் போது நான் முன்னாடி அவன்கிட்ட இருந்த ஒரு கனெக்ஷனை விட வேற இன்னொரு ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன் ஆண்டவர் கொடுத்தாரு. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு கூட அவன் ஒரு பிலீவர் இல்லை, ஹி வாஸ் அன் அன்பிலீவர். இன்னைக்கு கூட அப்படி தான் இருக்கான். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்காக, இன்னைக்கு கூட அப்படி தான் இருக்கான். ஆனால் நாங்கள் 2 பேர் பேசும்போது எப்படி தெரியுமா இருக்கும், நான் ஒன்று யோசிக்கிறேன்னா அதை சொல்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன். என்னுடைய தாட்டில் ஒன்று வருதுன்னா நான் இதை சொன்னால் இவன் எப்படி எடுத்துப்பான், நான் சொன்னால் இவன் போய் இதை பண்ணிடுவானா, இது ஆயிருமான்னு யோசிக்கவே மாட்டேன். இப்படி யோசிக்காமல் பேசுகிற பாரு, அவன் தான் அவனுடைய ஃப்ரெண்டு. இதுக்கு தான் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் உங்கள் பேசும்போது, யாரை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, ஃப்ரெண்டுனா என்ன, ட்ரஸ்ட்டுனா என்ன சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஆர்மர், என்னுடைய ரோப், என்னை ஹார்ம் பண்ணுறதுக்கான எல்லா மீன்ஸையும் கொடுத்து நம்பி நான் கொடுக்குறேன்னா அவன் தான் என் ஃப்ரெண்டு. ஸோ திஸ் இஸ் வாட் அ ஃப்ரெண்ட் இஸ். பேசும்போது சொன்னீங்க ஆண்டவரும் யூதாஸை பற்றி சொன்னீங்க. யூதாஸை மட்டும் இல்லை, 12 பேரும் அப்படி தான். யூதாஸை சொல்கிறேன்ல, இன்னொன்று பேதுருவை சொல்லுவாங்க 3 முறை மறுதளிச்சிட்டாருன்னு. அவருக்குன்னா அந்த ஹைகோர்ட் உள்ள ஃபாலோ பண்ணி போகிற தைரியம் இருந்துச்சு. மற்ற 11 பேர் கூடயே வரலையே, கூட வரல தானே. அவர்னா கூட வந்தார், இவரை கேட்டப்போ தான் சொன்னார் எனக்கு தெரியாதுன்னு. இவங்க 11 பேரும் காணமே இல்லையே யாருமே. இப்போ ஆண்டவர் பாருங்க, அங்கே அந்த ஜான் சாப்டர் 15 இருக்கும். அங்கே தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை சர்வன்ஸாக நான் பார்க்கல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறேன். ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க, அங்கேயும் ஆண்டவர் சொல்லுவார், நான் என் அப்பா கிட்ட இருந்து என்னுடைய தகப்புன்னு எனக்கு என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் அப்படி பேச முடியும். ஸோ நான் உங்களை சர்வெண்ட்டாக பார்க்கல, என் ஃப்ரெண்டாக பார்க்குறேன். அப்போ ஆண்டவரும் என்ன சொல்கிறாரு, நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தான் உன்னை என்னன்னு கூப்பிட்றேன். இதை சொல்லும் போது யோசித்து பாருங்கள், ஆண்டவருக்கு தெரியும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவர் அடிக்க போகிறாங்க, பிடிக்க போகிறாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க என் கூட, யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போகிறேன். இதை சொல்லும் போது யார் இருக்கிறது கூட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க காலெல்லாம் கழுவி மொத்தம் கொடுத்துருப்பார். இதை தெரிஞ்சும் ஆண்டவர் இப்படி சொல்கிறாருன்னா நம்ம யோசிக்கணும், அப்போ ஆண்டவர் என்ன மீன் பண்ணுறாரு ஃப்ரெண்டுன்னு. இப்போ இவங்க ஆண்டவரை பிடிக்கும் போது யூதாஸ் மறுதளிக்கிறான், முத்தத்தில் காட்டி கொடுக்குறாரு, போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சிதறடிக்கப்படுறாங்க, போகிறாங்க வராங்க. ஆண்டவர் பேதுரு டினை பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒன்று பண்ணுவார். எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸை பற்றி யோசிக்கும் போது, அதை படிக்கும் போது எனக்கு இதுதான் பயங்கர சந்தோஷமாயிருச்சு. இது ஆண்டவர் எனக்கு காமிச்சப்போ, உயிரோடு எழுந்துக்கிறாருல ஆண்டவர். எழுந்து போன உடனே இவங்க எல்லாரும் பிட்ரே பண்ணிட்டு டினை பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவர் ஆண்டவர் தான், இவர் மேசியா தானே கூட இருந்தாங்க. இவர் 3 முறை சொல்லுவார் இவங்களுக்கு, நான் மரித்து உயிரோடு எழுந்துக்க போகிறேன்ட்டு. இவங்க காது கேட்டுச்சா இல்லை கேட்டு புரியலையா, இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. பைபிளை படிக்கும் போதே 3 முறை சொன்னார் உங்களுக்கு. ஆனாலும் அவர் மரித்த பிறகு போய் எங்கே பயந்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. நம்மளையும் அடுத்து நம்ம தான் போட்டு தள்ளிட்டு போகிறாங்க, நம்மளை எங்கே பிடிக்க போகிறாங்க தெரிலன்ட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறதையும் நம்பலை. யோசித்து பாருங்கள், ஒரு நண்பன் நீங்கள் சொல்கிறத, நீங்கள் உன்னுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், உன்னை அடித்து உன்னை 3 நாள் நீ இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் நீ உயிரோடு எழுந்துக்க போகிற, ரொம்ப பெரிய விஷயம். ஆண்டவருக்கே ரொம்ப பெரிய விஷயம். நம்மளுடைய லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கம்ஸ்டான்ஸ் இமேஜின் பண்ணி போங்கமே, அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிற நம்ப மாட்டேறான். உங்களுக்கு எப்படி இருக்கும், வலிக்குமா வலிக்காதா? அதை சொல்லி இவங்க நம்பாமல் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் போகிறார் திரும்ப. இதை பார்க்கும்போது நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் சொன்னேன்ல, நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் யாரும் வேணாம், நீங்கள் மட்டும் போதும்ன்ட்டு. நான் சொல்கிறது எல்லாரும் மோசம் ஆண்டவரே, எல்லாரும் வெரி டெரிபிள் பீப்புள், ரொம்ப பேட் பீப்புள். அக்ரி பண்ணுவீங்களா? ரொம்ப பேட் பீப்புள்ப்பா. அப்போ ஆண்டவர் சொன்னார் எனக்கு, நீ ரொம்ப யோகியம். யோசித்து பாருங்கள், நம்ம நிறைய டைம் யோசிப்போம், அவன் காலே பண்ண மாட்டான், இப்போ கேட்க மாட்டான், நம்ம பண்ணியிருக்கோமா? நம்ம நிறைய பேர்கிட்ட பண்ணியிருப்போம், நான் சில பேர்கிட்ட பண்ணாமையும் விட்டுருப்போம். அதே மாதிரி தான் அவன் வேறு யார்கிட்டையாவது பண்ணியிருப்பான், நம்மளும் மிஸ் பண்ணியிருப்பான். சில டைம் நம்மக்கிட்ட பண்ணியிருப்பான், வேறு யாராவது மிஸ் பண்ணியிருப்பான். பீப்புள் ஆர் டெரிபிள், பட் சோ ஆர் வி. எவ்ரி ஒன் இஸ் டெரிபிள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் போயிட்டு அவங்கக்கிட்ட திரும்பவும் போய் அவங்க அவ்வளோ டினை போய் அவ்வளோ ஹர்ட் பண்ணி ஆண்டவர் திரும்பவும் போயிடுறார். திரும்ப போய் ஆண்டவர் அவங்கக்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்டோர் பண்ணும் போது கடைசியில் அவங்க வாழ்க்கை 12 பேருடைய வாழ்க்கை, யூதாஸுடைய வாழ்க்கை பயங்கர சேடாக முடிஞ்சிருது. ஆனால் அவருடைய பிளேஸில் இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த 12 பேருடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்தாங்க. ஏன்? ஐ பிலீவ் பிகாஸ்
ஜீசஸ் டுக் a சான்ஸ் on them again. எல்லாம் பண்ணாங்க, பிட்ரே பண்ணாங்க, டினை பண்ணாங்க, அடிச்சாங்க, இல்லைனாங்க. தாமஸ் வந்து முன்னாடி நிற்கிறேன்னு சொல்கிறார், இவங்களே சொல்கிறாங்க இல்லை நான் கை விட்டு பார்த்தா தான் நம்புகிறேன். எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பாங்க. இது எல்லாம் பண்ணியும் ஆண்டவர் he still takes a chance on them. தாமஸ்க்கே திரும்ப இதுரா விட்டுப்பார், கையை விட்டுப்பார். இவ்வளோ ஸ்டெப் எடுத்து ஆண்டவர் அவங்களுக்கு காமிச்சிட்டார்ல, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு சொன்னது உண்மை, என்னை நீ ட்ரஸ்ட் பண்ணலாம், என்னை ஹானஸ்டாக நீ என்ன பண்ணலாம் காமிச்ச பிறகு they laid their life down for us. So that's a lesson we have to learn. நம்ம அவங்களே நிறைய டைம் ப்ளேம் பண்ணுவோம், இந்த மாதிரி அவங்க நிறைய டைம் தப்பு பண்ணுவாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யோசிக்கிற நிறைய டைம் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒரு பக்கம் யோசிக்கணும், என் பக்கத்தில் நான் ஏதாவது பண்ணியிருக்கிறேன்னா செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கணும். நான் ஹானஸ்டாக இருந்திருக்கிறேன்னா, நான் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கறது நான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேனா, ஹேவ் ஐ ரீபேட் தெம் த சேம் ஃபேவர். நிறைய யோசிப்போம், இவன் அதை பண்ணா இது பண்ணா அதை பண்ணா எல்லாம் யோசிப்போம். அதே சிச்சுவேஷனில் கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆகி அது ஆன பிறகு நீ என்னென்ன பண்ண யோசித்துப்பார். உன்னுடைய ஆக்ஷன்ஸை நீ அவனுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டாண்டர்டே அப்ளை பண்ணி ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா யோசித்துப்பார். ஐ டோன்ட் திங்க் வில் ஸ்டாக் அப் டு தட். ஏன்னா நான் யோசிப்பேன், எவனுமே கேட்கலையே, எவனுமே பண்ணலையேன்ட்டு. அப்புறமா ஆண்டவர் கேட்டார், நீ பேசுனியா? நான் ஒரு 2 முறை மெசேஜ் போட்டேன் வீட்டில். அதுக்கப்புறமா ஸோ ஆண்டவர் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க நண்பர்கள் முடிவு பண்ண பிறகு கடைசியாக அவரால் எவ்வளோ ஹானஸ்ட்டாக அவங்கள சேஸ் பண்ண முடியுமோ பர்சீவ் பண்ணார். அவங்க கடைசியாக அவங்க அவர் தான், அவரை நம்ப முடியும், அவர் சொன்னதை செஞ்சுட்டாரு, ஹானஸ்டாக அவரை ரிலையபிளாக இருக்க முடியும், அவரை ட்ரஸ்ட் பண்ண முடியும்ன்ட்டு அவங்களை காமிச்ச பிறகு they laid their lives down. So ask yourself, have I showed the people that I call my friend that they can trust me? Am I double-faced in what I do? நான் பேசுறது ஒன்று பண்ணுறது ஒன்று இருக்கா? Do they have enough reason to trust me as their friend? இதை கேட்ட பிறகு இதை நாம் ஓரளவுக்கு நம்மளே கரெக்டாக இருக்க மாட்டோம், 100% பண்ண முடியாதுன்னு யோசிச்சுக்கோமே. ஆனால் நம்ம ஹானஸ்ட்டாக ஆமாம் நான் பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணுற இடத்துக்கு நான் வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க பண்ண தப்ப, if you really love them, if you really want them to be your friend, the sacrifice is worth it. The sacrifice is worth it. நான் யோசிப்பேன், எதுக்கு நம்ம நான் இந்த தனியாக இருக்கிறது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கெத்தாக சொல்லுவாங்க, நான் தனியாக இருக்கிறேன். அது கெத்துக்கு தானே நிறைய பேர் சொல்லுவோம், ஹானஸ்ட்டாக நான் தனியாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. எல்லாரும் இல்லை, நான் எல்லாம் போயிட்டாங்க, இப்படி பண்ணாங்க அடி பண்ணாங்க, நான் தனியாக பண்ணுறேன், கெத்துக்கு தான் நிறைய பேர் சொல்லுவோம். நான் யோசிப்பேன், தனியாக எல்லாத்தையும் பண்ண முடியும்னு ஒருத்தரால் பண்ணியிருக்க முடியும்னா ஆண்டவரால் தான் பண்ணியிருக்க முடியும். அவருக்கு யாரும் தேவையில்லை. ஆனால் அவர் 70 பேர், அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள் 12 பேர், அதுக்கப்புறம் க்ளோஸாக 3 பேர். இந்த 3 பேரில் ஒருத்தன் தான் 3 டைம் மதளிச்சார். ஸோ we need friends, but making friends is very, very, very hard. So that is why we have to be very, very mature with how we make friends. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன வயசில் நான் சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்கூலெல்லாம் அப்போல்லாம் பிரச்சனை இல்லை. நான் வளர்ந்து வரும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம யோசிக்கும் போது யார் கூட நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறேன்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மெச்சூராக, நான் அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு ஹாவ் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் இன் செக். அந்த ட்ரஸ்ட், அந்த வல்னரபிலிட்டி, அந்த அக்கௌண்டபிலிட்டி, இது 3த்தையும் அவனால் ரிலையபிளாக, இந்த 3 விஷயத்துலையும் என்னால் கவுண்ட் பண்ண முடியுமா? மேக் யுவர் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கால். நம்ம காலேஜுக்கு போனோடனே புதுசாக யாராவது பார்த்த உடனே அவங்க கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தோடனே உடனே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பழக ஆரம்பிச்சிடும். அப்படி பழகிறதுனால தான் நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வருது. கேஜ் தெம் ஃபார் த பர்சன் தே ஆர். அதுக்கப்புறமா அந்த ட்ரஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு இன்புட்டுக்கும் அவுட்புட் எப்படி வருது பாருங்கள். அந்த அவுட்புட்டில் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா எதுக்கு சேஞ்சஸ் வந்துச்சு, நான் பண்ணதா அவங்க பண்ணாங்களா, இப்படி பார்க்கும் போது தான் யூ கேன் அனலைஸ் தம், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஒன் ஆஸ் அ பர்சன். ஸோ இதை பண்ண பிறகு தான் நம்ம அந்த மெச்சூரிட்டி வருது பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் நம்ம நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நிறைய ஆர்கியூ பண்ணுவோம், அவங்க எப்படி பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்ட்டு. அங்கிள் ஒன்று சொல்லும் போது நாங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் சொன்னேன் அங்கிள்கிட்ட, நீ ஃப்ரெண்டுன்னு யோசிச்சுட்டேன்னா இந்த நொண்டி சாக்கு வர்றதே வராது. இது ஆயிடுச்சுடா என்னால் பண்ண முடியல, மழை வருதுடா பண்ண முடியல, இங்கே ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கிறாங்கடா வர முடியல, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். உண்மையாக ஒருத்தரை நேசிக்கிறோன்னா உண்மையாக இஃப் யூ ரியலி வாண்ட் தெம் டு பி அ ஃப்ரெண்ட், இஃப் யூ ரியலி வாண்ட் டு பி வித் தெம், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் யூ வில் பி ரெடி டு ஃபேஸ் தட். இந்த மாதிரி யோசிக்கிறவனை தான் நம்ம ஃப்ரெண்டுன்னு கூப்பிட முடியும். கடைசியாக நான் ஒரு 3 ஸ்டெப்பை நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை எப்படி நான் இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஐ ஹாவ்
3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. நான் சொன்ன மாதிரி மற்ற டைமில் வந்து கலோக்கலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிடுவோம் நிறைய பேர். ஆனால் எனக்கு 3 பேர் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. இந்த 3 பேரை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன்? ஒருத்தனை வந்து ஆண்டவராக கொடுத்தாரு. நான் சொன்னல, நான் ஃபோன் பண்ணது அதெல்லாம் அது வந்து ஆண்டவர் எனக்கு கிளியராக காமிச்சார் அது. ஆனால் மற்ற 2 பேரை நான் எப்படி கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணேன்னா, எனக்கு ஆண்டவர் 3 கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. முதல் விஷயம், இது நான் ஜெகன் அங்கிள் கிட்டேருந்து திருடினது. ஜெகன் அங்கிள் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அவரும் இப்படி தான் சொல்வார், ஃபைண்ட் காட் before you make a decision who you are going to be friends with in your adult life. I'm being very specific. உன்னுடைய adult lifeல உன்னுடைய careers, உன்னுடைய responsibilities ஜாஸ்தி ஆகும்போது, before you make a decision who you're going to be friends with, make sure you know God to the best you can. முதல் ஆண்டவர் யாரு, அவர் யாருன்னு புரிஞ்சிட்ட பிறகு அடுத்தது learn who you are from God's eyes. இப்போ ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்குறாரு? ஏன்னா நம்மளுக்குள்ள நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய, எனக்கு இப்படி இருக்குது, நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க. அதெல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கிரியேட்டருக்கு தான் நம்மளுடைய பர்பஸ் ஃபுல்லாக தெரியும். இப்போ நான் ஆண்டவரை தெரிஞ்சிட்ட பிறகு ஆண்டவருடைய கண்ணில் நான் யார்? இது 2 எப்போ தெரியுமா வரும்? நம்ம ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான். நமக்கு சின்ன வயசில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, என்ன பைபிள் படி ஜோம் பண்ணு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், நமக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். எழுந்த உடனே பைபிள் படித்தா, ஜோம் படித்தா, பல்லே விளக்கல, உடனே பைபிள் படித்தியான்னு வந்து நோண்டிட்டு இருக்கீங்க நீன்ட்டு நம்ம இரிட்டேட் ஆகும் நிறைய டைம். ஏன் நம்ம ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா, அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது தான் அவர் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கூட பழகினா தானே நமக்கு தெரியும் அவங்க யாருன்ட்டு. ஸோ ஆண்டவரை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆண்டவருக்குள்ளே நான் யார், அவர் கண்ணிலேருந்து பார்க்கும் போது நான் யார், இது 2 பண்ண பிறகு 3வது என்னுடைய பர்பஸ் என்ன, வாட் இஸ் மை பர்பஸ். ஆண்டவர் யாருன்னு தெரியும், ஆண்டவர் என்னை எப்படி பார்க்குறாருன்னு தெரியும். இப்போ அவர் நான் என்ன பண்ணணும்னு விரும்புகிறார், வாட் இஸ் மை பர்பஸ். இது 3 கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும், எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, என்னுடைய ப்ரையாரிட்டிஸ், என்னுடைய லிஸ்ட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதை தெரிஞ்சுட்டு நான் ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு விரும்புகிறேன்னா, இதுக்குள்ளே இருந்து இது அவங்கள பார்க்கணும். ஸோ என்னுடைய கோல்ஸ், என்னுடைய பர்பஸ், நம்ம எல்லாமே அவங்களுக்கு அலைண்டாக இருக்காது. ஒரு விஷயம் நம்ம பேசினோம், காமன் கோல்ஸ், காமனாலிட்டி. அவங்க யாரோ பேசினாங்க, ஒரே மைண்டில் இருந்தால் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமான்ட்டு. தட் இஸ் ட்ரூ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் ஒரே விஷயமா இருக்கணும்ன்ட்டு இல்லை. ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்காவது யூ ஹாவ் டு ஹாவ் காமன் கோல்ஸ். இந்த கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தெரியும்ல. 2 சர்க்கிள் இருக்கும், ஆனால் ஓவர்லேப் ஆகிற இடம் மட்டும் கொஞ்சம் கிரேவாக இருக்கும். நமக்கு இந்த வென் டயக்ராம் எல்லாம் படிக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த சர்க்கிளுடைய வந்து ஒரு 30% டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த மெஜாரிட்டியான 70% ஒன்றா தான் இருக்கணும். நான் சொன்னல என்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு போனோன்னா, நான் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா, நான் யோசிக்கிறதே தான் அவன் யோசிப்பான். ஆனால் எனக்கு வேறு ஃபீல்டில் எக்ஸ்பெக்டிஸ் இருக்கும், அவனுக்கு வேறு ஃபீல்டில் எக்ஸ்பெக்டிஸ் இருக்கும். ஆனால் அந்த டிசிஷன்னு எடுக்கும் போது நீங்கள் 3 பேரும் நாங்கள் ஒன்றா இருக்கிறதுனால, 2 பேர் எல்லாருமே ஷேர் பண்ணுறதுனால, ஒரே மாதிரி யோசிக்கிறதுனால நாங்கள் எடுக்கிற டிசிஷனும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ நோ ஹூ காட் இஸ், ஒன்ஸ் யூ நோ ஹூ யூ ஆர் இன் காட்ஸ் ஐஸ், ஒன்ஸ் யூ ஃபைண்ட் யர் பர்பஸ் இன் காட், then you can make a educated, clear-cut call on who you want to be friends with. Friends உடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, they can hold you accountable, they can push you, they can encourage you. இது எல்லாமே வந்து நல்ல விஷயங்க. கடைசியாக இது மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன் பாருங்கள். இது படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் வந்து எப்படின்னா, எனக்கு ஜெல்லஸ் ஆயிடுச்சு. என்னென்னா, மோசேக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் வந்து மோசேவை வந்து என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. ஓகேயா, ஐ திங்க் இட் இஸ் இன் 32:11 நினைக்கிறேன். எக்ஸோடஸ் 32:11 32:11 இல்லை 33:11 இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறார். மோசே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணுவார் ஆண்டவர்கிட்ட. இஸ்ரேல் ஜனங்களுக்கான அந்த கட்டளைங்களெல்லாம் வாங்கிட்டு கீழே வரும்போது இவங்க எல்லாம் கோல்டன் கேஃபே வச்சுட்டு பயங்கரமாக ஆடிட்டு சுற்றிட்டு அதை வர்ஷிப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவருக்கு கோவத்தில் என்ன பண்ணிடுவார், போட்டு உடச்சிட்டு இவங்க எல்லாரையும் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார் மோசே கிட்ட, மோசே நீ நவரு, நான் இவங்க மேலே கோவத்தில் என்னுடைய ஐ வாண்ட் மை wrath டு கன்சியூம் தெம், அவங்கள முடிச்சிடுறேன், நான் உன்னை வச்சு நான் பண்ண ப்ராமிஸை நான் நிறைவேற்றிக்கிறேன், நவரு. அப்போ மோசே சொல்கிறார், இல்லை ஆண்டவரே,
நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா, ஈஜிப்ட்லேருந்து கூட்டு வந்தீங்களே, நீங்கள் கூட்டு வரும்போது பயங்கரம் ஷோக்கு அனுப்பிச்சு கூட்டு வந்துட்டீங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டான், இந்த மாதிரி பண்ணி கூட்டு வந்துட்டார் அவங்க ஆண்டவருன்ட்டு. இப்போ நீங்கள் இவங்களை அழிச்சிட்டிங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, பாரு கூட்டு வந்து அழிக்கிறது தான் கூட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. வேணாம் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. காட் ரிலண்டட். இதை படிக்கும்போது ஆண்டவர் என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்தாருன்னா, மோசஸ் நியூ வாட் வாஸ் இன் காட்ஸ் ஹார்ட். காட் டிட் நாட் வாண்ட் டு டிஸ்ட்ராய் இஸ்ரேல். அவர் இஸ்ரேல் அழிக்கணுன்ற அவர் மனசில் இல்லை. ஆனால் அந்த கோவத்தில், அந்த இம்பல்ஸில் ஆண்டவரும் பர்சனல் காடில் அவர் ரொம்ப பர்சனலாக அவர் நமக்கு ஃபீலிங்ஸ் எப்படி வருமோ அது அவர்கிட்ட தான் நமக்கு வருது. அவருக்கு இருக்கிறதுனால தான் நமக்கு இருக்குது. அவர் அந்த கோவத்தில் சொல்கிறாரு நான் முடிச்சிடுறேன்ட்டு. பட் ஹி டிடன்ட் வாண்ட் டு டூ இட். அந்த நேரத்தில் பிகாஸ் மோசஸ் வாஸ் காட்ஸ் ஃப்ரெண்ட், பிகாஸ் ஹி நியூ காட்ஸ் ஹார்ட். அவர் என்ன யோசிப்பார், அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றால் அவர் ஆண்டவர் அக்கௌண்டபிளாக கிரியேட் பண்ணுறாரு பாருங்களேன். காட் ரிலண்டட் ஃப்ரம் டிஸ்ட்ராயிங் இஸ்ரேல் பிகாஸ் ஆஃப் மோசஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஃப்ரெண்ட்ஸ் கேன் டூ ஃபார் யூ. தே கேன் ஹோல்ட் யூ அக்கௌண்டபிள். They can hold you accountable. It's a very important asset in your life, especially in your adult life. ஏன்னா நம்ம அடல்ட் லைஃப்பில் பண்ணுற எல்லா டிசிஷனுக்கும் பயங்கரமான கான்சிக்வன்சஸ் அங்கிளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது தப்பாக போச்சுன்னா அதுலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு யூ வில் பே வித் யுவர் பிளட் அண்ட் ஸ்வெட். யூ வில் பே வித் யுவர் டைம். பிளட் அண்ட் ஸ்வெட் வந்தாலும் ரிக்கவர் பண்ணிக்கலாம். யூ cannot recover time. So it is very important to choose friends wisely. ஸோ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். இட் இஸ் இன்க்ரெடிபிளி ஹார்ட் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் இன்க்ரெடிபிளி ஹார்ட், பட் இட் இஸ் வர்த் இட். ஜஸ்ட் லைக் எனிதிங் இன் லைஃப் தட் இஸ் வர்த் டூயிங், இட் இஸ் வர்த் இட். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவரை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்குள்ளே நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே நமக்கு என்ன பர்பஸ் இருக்குன்னு தெரிஞ்சிட்டோன்னா then we can make all of these decisions. I hope this helped. தாவீது யோனத்தானை பற்றி சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணி முடிக்கலான்னு நினைக்கிறேன். பைபிளில் சொல்லியிருக்குது, தாவீதும் யோனத்தானும் கடவுளுக்கு முன்னால் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் கடவுள் இருந்தாருன்னா, நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கர்த்தருக்கு பயந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருப்போம். துரோகங்கள் இருக்காது, சரியா, தியாகங்கள் இருக்கும். வாதம் விவாதம் நிகழ்ச்சியில் இன்றைய எபிசோட் முடிகிறது. இன்னும் ஒரு எபிசோடில் கலகலப்பான பரபரப்பான ஒரு தலைப்போடு நாம் சந்திக்க இருக்கிறோம். இணைந்திருங்கள்.